நான் நினைக்கிறேன் அவர் சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கும் போது கண்டிப்பாக ஹரிஸ் பிரச்சனையை அவங்க உருவாக்கி போட்டு இப்போ என்ன டைவெர்ட் பண்ணுறா நான் அவ்வளவு இந்த பால் குடிக்கிற பவாவான. மறுபுறத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடைய தவிசாளர் இருக்கின்றார். உங்களுடைய கட்சி இருக்கிறது, அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, என்ன கிழித்தீர்கள் என்ன கீறினீர்கள் என்கின்ற விடயங்கள் பேசுகின்ற ஒரு சூழலுக்குள்ளும் தான் நாங்கள் இதை பேசுகிற விடயம். கடந்த காலத்திலே அவர் ஒரு அரசியல்வாதியாக புதிய தகவல், அதாவது டாக்டர் சுகுணன் அரசியலிலே பிரவேசிக்க இருக்கிறார். நிச்சயமாக அந்த உபப்பிரதேசத்தில் தமிழ் மக்களுடைய வழிபாட்டு தலத்தை அமைத்த பொழுதோ சட்டம் எப்படி இருந்தாலும் இங்கு நாங்கள் ஒரு மதவாதத்தை இந்து மக்களுடைய ஒரு அவங்களை புண்படுத்தக்கூடாது, உடனடியாக நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சமரசத்துக்கு உட்படுத்தி அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை இயங்க விடுங்கள் என்று அதிரடியாக 2-3 தினங்களில் நான் முடிவெடுத்தேன். இது இஸ்லாமிய மக்கள் உலகளாவிய ரீதியில் எல்லா இஸ்லாமிய மக்களையும் புண்படுத்துகின்ற ஒரு விடயம். இந்த கடிதம் உருவாக்கப்பட்டது கல்முனை ஆதார வைத்தியசாலையில் சௌர சூனனுடைய வழிகாட்டலில் கையொப்பமிட்டிருக்கின்றார். பணிப்பாளராக கையொப்பமிட்டிருக்கார். ஒன்றாக அதில் இணைய முடியும் என்றால் ஏன் தனியாக மக்கள் காங்கிரஸும் முஸ்லீம் காங்கிரஸும் தேசிய காங்கிரஸும் ஒரு முஸ்லீம் கட்சி பேரவை உருவாக்க முடியாதா என்ற கேள்வி. இந்த நெருப்புக்கு இதை விட பவரான நெருப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று காட்டுவதா, இல்லை உன்னை விடவும் பலமான ஷாட் என்னிடத்தில் இருக்கிறது என்று காட்ட விரும்புவதா? என்னுடைய பார்வையிலே அதில் ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சாகத்தான் நான் பார்த்தேன். கடைசியாக சொல்ல நலிந்த ஜெயதிஷ சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. பேரவை ஊடாக இந்த யோசனை முன்வைங்கள் என்று சொன்னதுக்கு 1000 அர்த்தம் இருக்கின்றது. அப்ப இதுக்கு பிறகு அப்படியே கொடுத்தால் பட்டது சொட்டது எல்லாத்துக்கும் பள்ளியில சப்பாத்து காணாம போனாலும் பேரவை கடிதம் தான் கேட்பாங்க. சொல்றேன் நான் அதில் என்னென்ன அதில் கடிதத்தை கொண்டாங்க வாங்கன்னு சொன்ன செகண்ட் என்னன்னா மினிஸ்டர் தனியை சந்திச்சிருக்காங்க. அதில் ஒரு சந்தேகம் இல்லை இல்லை இதில் சந்திச்சண்ட கதை தானே, யூகம் தானே. இல்லை இல்லை எனக்கு சந்திச்சது உண்மை, ஆனால் என்ன பேசினா வாங்கினான்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதுதானே. அது அப்படின்ட்டு அவர் மினிஸ்டர் வழியில போடணும். அவர் சரியான ஆள்டா ஓப்பனா செல்லணும், இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது, எனவே அதை நீங்க கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பதான் எங்களுக்கு போய் கேட்கலாம். அது சரி நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு கவலையாக இருந்தது நண்பர் ஹரிஸ் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சரை போய் சந்தித்தது. இரண்டால் நாங்கள் சுகாதார அமைச்சரை தான் நாங்கள் போய் சந்திக்க வேண்டும். அந்த அதிரடியா நடவடிக்கையில் இறங்கல. அதான் அதுக்கு அப்படித்தான் நீங்க போயிருக்கிறீங்க. நான் அப்புறம் கேள்வி தலைவர் எனக்கு முன்பே சுகாதார அமைச்சர்கிட்ட ஒரு மண்ணுக்கு நடவடிக்கை எடுக்கல. அதான் நம்ம அப்படி இது கொஞ்சம் ஸ்லோ கோச்சு தான். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் ரவுண்ட் டேபிள். அண்மை நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியிருப்பது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை ஆடை விவகாரம். இது குறித்து நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக சமூக வலைத்தளங்களிலே பலரும் இது குறித்து பேசி வருகின்றார்கள். கடந்த வாரத்திலே பாராளுமன்றத்திலே பல விடயங்கள், பல எம்பிக்கள் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷ இது சுற்று நிருபத்தின் அடிப்படையிலே செய்யப்பட்ட விவகாரமாக அடித்து சொல்லியிருக்கின்றார். ஆன போதிலும் இந்த பிரச்சினை இதுவரையிலே தீரவில்லை. அந்த 9 சகோதரிகளும் தற்காலிகமாக AMH அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் பணிபுரிகிறார்கள். இந்த விவகாரம் இது எதிர்காலத்திலே எந்த அளவு தூரம் சமூகத்திலே 2 சமூகங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்க போகின்றது என்ற அச்சமும் பயமும் இருப்பதால் இது குறித்து தொடர்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதனை உடனடியாக எப்படியாவது சுமூகமாக முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வகையிலே இன்றைய ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியிலும் கூட 2 முக்கியமான ஆளுமைகள், குறிப்பாக இது குறித்து மிக விரிவாக பேசுவதற்கு ரொம்பவே பொருத்தமான 2 கலையகத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக என்னுடைய வலதுபுறத்திலே கல்முனையின் பிதாமகன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஹரிஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று என்னுடைய இடப்புறத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அல்ஹாஜ் அமீர் அலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருவரும் இந்த பிரச்சனை குறித்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவர், குறிப்பாக வலப்புறத்திலே இருக்கக்கூடிய சட்டத்தரணி ஹரிஸ் அவர்கள் இது குறித்து பெருவாரியாக பேசியும் இருக்கின்றார். நிகழ்ச்சியை அவரிடத்திலே இருந்து ஆரம்பிப்பும். அண்மைய நாட்களாக
பாராளுமன்றத்திலே 2-3 தினங்களுக்கு முன்னால் சாணக்கியன் ராசமாணிக்கத்தின் உரை முஸ்லிம் சமூகம் எதிர்பார்த்த ஒரு உரை அல்ல. அவர் அந்த உரையிலே பல விடயங்களை சொன்னாலும் கூட அவர் பேசிய விடயங்களின் பின்புலம், அவர் ஒருவரை மனதில் வைத்து பேசுகிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. என்னுடைய பார்வையின் அடிப்படையில் அது நீங்கள் தான். அதாவது ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி, அவர் முஸ்லிம் என்று சொல்லவில்லை, சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட மதத்தை மாத்திரம் பின்புலமாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒருவர் இதனை பூதாகரமாக மாற்றியிருக்கிறார் என்று அவர் சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அது ஹரிஸ் தானே? நீங்க சொன்னா சரியா இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அவர் சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கும் போது கண்டிப்பாக ஹரிஸ். சும்மா உள்ள சுகுணன் டாக்டரை நீங்க முசாடோட வேற இணைச்சி பேசினீங்க, எனவே உங்களைத்தான் சொல்லியிருப்பார். சௌர ரஹ்மான் அவர்களே, சாணக்கியனை பொறுத்த மாட்டில் முஸ்லிம் சமூகத்தின் மீது பெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிற பேச்சு தான் அவர் அந்த பார்லிமெண்ட்ல பேசு. என்ன காரணம் என்றால், இந்த நாட்டில் முஸ்லிம்களை கிட்டத்தட்ட சார் அந்த 1921ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் போன்று இந்த கருத்தியல் ரீதியாக முஸ்லீம்களை மடக்கலாம் என்று அவர் நினைப்பது தவறு. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற முஸ்லீம் சமுதாயம் வேறு, 40-50களுக்கு முன்பு இருந்த முஸ்லீம் சமுதாயம் வேறு. குறிப்பாக இந்த பிரச்சினை கல்முனை இந்த ஆஸ்பத்திரி பிரச்சினை வந்தது வெறுமனே முஸ்லிம் தரப்பினால் அல்லது முஸ்லிம் அரசியல் தலைமையினால் அல்லது முஸ்லிம் ஒரு குழுவினால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. சுகாதார அமைச்சர் சொல்லுகின்றார், இந்த நாட்டில் 90,000 அப்ளிகேஷன் வந்தால் 1200 பேர் நீங்கள் கேள்வி கேட்ட பொழுது அதைத்தான் பயிலா சொன்னார். நான் தொழில் வழங்கி இருந்தேன், அதில் 9 பிள்ளைகள் வடக்கு ஆஸ்பத்திரிக்கு நியமனம் பெற்றார்கள். அந்த நியமன கடிதத்தை அங்கு அந்த பிள்ளைகள் 6ஆம் தேதி எடுத்து சென்ற பொழுது அவர்களுக்கு சீருடை நிபந்தனை விதிக்கப்படுகின்றது. யாரால் விதிக்கப்படுகின்றது? இதில் தான் சாணக்கியன் முழுமையான ஒரு பொய் பரப்புரையை இந்த நாட்டில் விதைக்கின்றார். அங்கிருக்கின்ற டைரக்டர் சூனன், உதவி டைரக்டர் ராஜேந்திரன் டாக்டர் போன்றவர்களால் அந்த நிபந்தனை விதிக்கப்படுகின்றது. டாக்டர் சுகுணன் இருக்கவே இல்லையே. சுகுணன் அதே காம்பவுண்ட், அதே அந்த வளவுக்குள் தான் அவர் ஓய்வில் இருந்தார். ஆனால் தொலைபேசி ஊடான கம்யூனிகேஷனில் இருந்தார். டிப்யூட்டி டைரக்டர் வைத்தியசாலையில் இருந்தார் என்று சொல்லப்படக்கூடிய விடயத்தில் உண்மை இல்லையா? வைத்தியசாலையில் இருந்தாலும் அல்லது குவார்டர்ஸில் இருந்தாலும் அவருடன் தொடர்பாளர் கோமாவில் அவர் இருக்கவில்லை. அதாவது வாய் பேசக்கூடிய, எழுந்து பேசக்கூடிய நிலைமை தான் அவர் இருந்தார். என்றால் அவர் பர்த்டேக்கு அதே வைத்தியசாலை அவருடைய அலுவலகத்தில் கேக் வெட்டி சென்ற புகைப்படங்கள் மீடியாக்களில் வந்தது. இப்போ அதுல மெயின் சப்ஜெக்ட். இப்பொழுது இந்த சாணக்கியன் அவர்கள் சொன்ன அவருடைய அந்த கருத்தியலுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், 9 பிள்ளைகள் நியமனம் பெற்று போகின்றது. இவர் சொல்ற சர்க்குலர் அரசாங்கம் போட்டு இருக்கின்றது. எனவே அந்த சர்க்குலர் படி அவங்க அந்த சீருடையில் தான் வர வேண்டும். அது எங்களுடைய நிர்வாகத்துடைய பிழை அல்ல, சூனனுடைய பிழை அல்ல, அங்க இருக்கின்ற அபிவிருத்தி குழுவுடைய பிழை அல்ல. இது அரசாங்கத்தில் முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சேர்க்கலை உருவாக்கி இருக்க வேண்டும். இது எங்களுடைய பிள்ளைகள். இதில் உள்ள என்னுடைய ஆர்கியூமெண்ட் என்னவென்று, அரசாங்கம் இந்த பிள்ளைகளுக்கு இங்கு மட்டுமல்ல, நாட்டில் 1200 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டது. எங்கும் மேலதிகமாக அந்தந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர்மாருக்கோ அல்ல டிஎம்ஓக்கோ அல்ல எம்எஸ்க்கோ கடிதம் அனுப்பவில்லை. நீங்கள் கட்டாயம் சீருடை விடயத்தை பின்பற்ற இந்த புது உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்துங்கள் என்று எந்த மேலதிக கடிதமும் அனுப்பவில்லை, எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை. என்னை பொறுத்த மட்டில் இலங்கையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்கள், ஆஸ்பத்திரிகள் இருக்கலாம். ஆனால் எங்கும் எந்த ஒரு டைரக்டரும் எந்த ஒரு டிஎம்ஓவும் அங்கு போன பிள்ளைகளிடம் சீருடை பற்றி எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆனால் இங்கு மட்டும் சீருடை வர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தது சுகாதார அமைச்சு அல்ல. தெளிவாக இருங்கள் சௌரவமானவர். இல்லை, நேற்றைய தினம் உங்களுடைய பழைய கட்சியின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொல்கிறார்கள், இது சுகுணன், அதாவது அந்த வைத்தியசாலையின் டிரெக்டருடைய கையொப்பத்தோடு வந்திருந்தாலும் கூட இது அரசாங்கத்துடைய தீர்மானம் என்று. அதனை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இந்த விடயம் அந்த இந்த சம்பவம் எப்படி என்றால் நாங்கள் பார்க்கலாம், உருவாக்கியவர்கள் யார்? அரசாங்கம் சீருடைய கட்ட அணியுங்கள் என்று அப்படி என்று அஷ்ரப் நாவத் வைத்தியசாலைக்கு அவங்க அந்த பிள்ளைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணு? அங்கே சீருடைய அங்கே போடுறதுக்கு அனுமதி இருக்கின்ற அடிப்படையில் தான் அனுப்புகிறாங்க. இங்கே இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு சண்டித்தனத்தில் இந்த ஹாஸ்பிட்டலை வச்சிருக்காங்க. இது பிரச்சனை கூடுனா
இது ஒரு அம்பாறை மாவட்டத்தில் ஹர்த்தால்களும் கடையடைப்புகளும் டயர் அரிப்புகளும் வரும் என்று அங்கு இருக்கிற உளவுத்துறை சொன்னதனால்தான் அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனை பூதாரமாக இருப்பதற்கு ஒரு தற்காலிக தீர்வை கொடுத்திருக்கின்றது. அதை நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை. இது அரசாங்கத்தில் இது ஒரு 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 கையாளத்தனம் என்று நான் சொல்லுவேன். சுமந்திரனும் சாணக்கியனும் இதை டைவர்ட் பண்ணுறது, இது நாங்கள் இதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் அப்பாவிகள், டாக்டர் சூனன் அப்பாவி, இது அரசாங்கம் சர்க்குலர் நியமிக்கல, இதை முஸ்லிம் எம்பிமார் அதை பார்க்கணும் என்று சொல்கிற விஷயம் இருக்குது. அதில் நான் உடன்பாடு. நீங்கள் சட்டத்தில் தான் ஒரு ஜனநாயக சட்டத்தில் யாரே சுமந்திரன் அவர்கள், அவர் சூனன் சரியா செஞ்சிருக்கா, இது செஞ்சு அப்போ ஏன் மற்ற ஹாஸ்பிட்டல் டைரக்டர்மாரையும் சொல்லலை? ஏன்னா இன்னும் எங்களோட அம்பாறையில் 100 வீதம் சிங்கள மக்கள் வேலை செய்கின்ற ஆஸ்பத்திரியில் முஸ்லீம் சிற்றூழியர்கள் தலை மூடி வேலை செய்கின்றார்கள். அதே போன்ற நாட்டில் எத்தனை ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். இப்பொழுது இங்கு செய்யப்பட்ட விடயம், அரசாங்கமும் சூனனுக்கு பெக்ஸ் அனுப்பவில்லை, நீங்கள் இவர்களை அனுமதித்தால், சீருடையின்றி அனுமதித்தால் உங்களுடைய வேலையை உங்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கடை அனுப்பவில்லை. இது பச்சை இனவாதம். இந்த இனவாதத்திலே பின்னணி சம்பந்தமாக நான் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றேன். ஜனாதிபதிக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கின்றது. எனவே ஜனாதிபதிக்கு உடைய அந்த பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக சூனன் அவர்களை மொசாட் போன்ற சக்திகள் பயன்படுத்தியிருக்கின்றதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது சம்பந்தமாக சீனியர் பல முஸ்லிம் கட்சி தலைவர்கள் கூட சில இடங்களை சந்தித்த போது அதில் சில சீரியஸான விடயம் இருக்கு என்பதை என்னோட பேசியிருந்தார். இப்பொழுது என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னவென்றால், இப்போ கல்முனை வந்து உங்களுக்கு தெரியாது, இப்போ இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு இவங்க பிரித்து வச்சிருக்காங்கண்டா, பல விடயங்களில் இனத்துவ ரீதியான அலுவலகங்கள் அங்கே இயங்கி கொண்டிருக்கு. எந்த அளவுக்குண்டா கோஆப்ரேட்டிவ், அதாவது சொல்லுவாங்க கூப்பங்கடை என்று சொல்வார்கள், அது கூட இன ரீதியாக பிரிக்கப்பட்டது. கால்நடை அலுவலகம் கூட இன ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பல விடயங்கள் இன ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்க அந்த பண்ணில் உபப்பிரதேச செயலகத்தில் நான் அந்த சட்ட சர்க்குலர் கதைக்கின்ற இருவருக்கும் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்று இருக்கின்றது. தெளிவான ஒரு பதில் என்னென்னா, கல்முனை உபப்பிரதேச செயலகம் என்றுதான் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு அதை அவர்களுடைய சுற்று நிருபம், அவருடைய கடித தலைப்புகள், அவருடைய அலுவலக கோப்புகள் எல்லாவற்றிலும் எழுதியிருக்கின்றது. ஈவன் இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடக்கின்ற வழக்கிலும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர், அதனுடைய செயலாளர் போன்றவர்கள் அவர்களுடைய எபிடவிட்டில் இது ஒரு உபப்பிரதேச செயலகம் என்று மேன்முறையீட்டு நீதியரசர்களுக்கு அவர்கள் ஒப்பமிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் இந்த சட்டம் கதைத்தார்களே ஜனாதிபதி சட்டத்துறை, அவருக்கும் இந்த சாணக்கியன் அவருக்கும் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அங்கிருக்கின்ற உபப்பிரதேச செயலாளர், இது வந்து சர்க்குலர், ஆனா அவர்கள் இந்த நாட்டின் சட்டத்தை மீறி அவருடைய நேம் போட்டில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்று போட்டிருக்கின்றார்கள். அந்த உபப்பிரதேச செயலாளர் தன்னுடைய லெட்டர்ஹெட்டில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்று லெட்டர்ஹெட் வைத்திருக்கின்றார். தன்னுடைய ரப்பர் ஸ்டாம்பை கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் என்று வைத்திருக்கின்றார். எனவே சட்டத்தை அப்பட்டமாக மீறுகின்ற பொழுது அவருடைய இந்த நாட்டின் இந்த விடயங்களை சட்டம் அதிபர் இந்த விடயங்கள் பிழை என்று அவனை அபிடவிட் கேட்ட பொழுது கையொப்பமிட மறுத்து விட்டார். இதெல்லாம் உண்மை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சட்டமா அதிபர் நீங்கள் அபிடவிட்டில் கட்டாயம் சைன் பண்ணுங்கள் என்று கூறிய பொழுது அந்த உபப்பிரதேசாளர் சட்டமா அதிபர் திணைக்களத்தையே மறுத்து பொழுது தனிப்பட்டதில் அவர் பணம் கொடுத்து சட்டத்தரணி வைத்திருக்கின்றார் மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு. நான் என்ன சொல்ல வார என்றால், அவர் இது விடயமாக நீதிமன்ற வழக்கில் கூட 2023 நவம்பர் 24 இடைக்கால தீர்ப்பு ஒன்று வந்தது. இது உபப்பிரதேச செயலகம் இந்த விடயங்களில் பிரதேச செயலகமாக இயங்க முடியாது என்று சுமந்திரன் அவர்கள் வழக்காடிய வழக்கு இடைக்கால தீர்ப்பு. அந்த வழக்கு தீர்ப்புக்கு பிறகும் கூட அந்த உபப்பிரதேச செயலக கையொப்பங்கள் எல்லாம் பிரதேச செயலகம் என்று தான் சைன் பண்ணப்படுகின்றது. இது நீதிமன்ற சௌர ரஹ்மான் அவர்களே அவமதிப்பது எப்படி? இது அங்க இருக்கின்ற உபப்பிரதேசாளர் செய்கின்ற நடவடிக்கை இந்த நாட்டின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டளையை மீறி அதை அவமதிக்கின்ற விடயம். அதே நேரம் அரசாங்கத்தின் சட்டங்களை மீறி அப்பட்டமாக நடக்கின்ற விடயம். ஆனால் இதற்கு
கல்முனையில் உள்ள முஸ்லிம் அமைப்புகளோ இவருக்கு எதிராக இது ஒரு குற்ற அவமதிப்பு நீதிமன்ற அவமதிப்பு செய்கின்றார் என்று அவருக்கு நடவடிக்கை எடுக்கல் என்று கூட செல்லவில்லை. காரணம் என்னவென்றால் கல்முனையில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஒரு சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தில் பல விடயங்களை சமூக ஒற்றுமைக்காக புரிந்துணர்வோடு இருக்கின்றார். அவடத்தில் சட்டம் மீறப்பட்டுள்ள என்று அங்கு முறைப்பாட்டுக்கு போகவில்லை. ஆனால் இங்கு வந்து இவ்வளவு இந்த நாட்டில் உள்ள இது ஒரு முஸ்லீம்கள் அது உபதேச விடயம் கூட ஒரு நிர்வாக பிரச்சனை, ஒரு அரசியல் பிரச்சனை. ஆனால் இது மார்க்க பிரச்சனை. உங்களுக்கு இஸ்லாமிய சட்டம் தெரியும், இது குர்ஆனில் தலையை மறைக்க வேண்டும் என்று பெண்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள விடயம், பல ஹதீஸ்களில் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள. அப்போது அப்படியான ஒரு மத உரிமை, கலாச்சார உரிமையும் அல்லது இஸ்லாமிய ஒரு மத உரிமையை புண்படுத்துகின்ற ஒரு வைத்திய அதிகாரியை தலைமைகள் கண்டித்து அல்லது அவர்களை பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வராமல் அவரை நியாயப்படுத்திவிட்டு இது அங்க இருக்கிற இந்த சுற்று நிருபம் அடிப்படையில் இந்த பிரச்சனை என்று டைவர்ட் பண்ணி அதுக்கு இப்ப புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா, இது சூழ்நிலாம் அந்த பிரச்சனை செய்யல, அங்க ஆஸ்பத்திரி பிரச்சனை இல்லை, இது அங்க கட்சியால நிராகரிக்கப்பட்டு இந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்க இயலாதோ நீங்க இப்ப இந்த பேரை சொன்னீங்க, இவர் செய்யறார் இந்த பிரச்சனையை என்று ஒரு இந்த நாட்டில் இருக்க இந்த மக்களை என்னென்ன நினைக்காங்க, பிரச்சனையை அவங்க உருவாக்கி போட்டு இப்போ என்ன டைவர்ட் பண்ணுறா நான் அவ்வளவு இந்த பால் குடிக்கிற பவாவான. மறுபுறத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தவிசாளர் இருக்கின்றார். சகோதரர் ஹரீஸ் சொன்னதுக்கு விட அதை விட அதிகமாக நீங்கள் இது பற்றி பேச வேண்டும். குறிப்பாக தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையிலும் கூட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐடெக்கோடு சேர்ந்து தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனுடைய பின்னணியிலே நேற்றைய எங்களுடைய முதலாவது நேர்காணலின் போதும் முஸ்லிம் காங்கிரஸுடைய செயலாளர் சொல்லியிருந்தார், இதற்கு பின்னால் மிகப்பெரிய இதற்கு பின்னால் ஒரு பின்னணி இருக்கிறது, இது அரசியல்வாதிகளா அல்லது இதற்கு பின்னால் யாரோ இருந்து இதனை ஏற்கிறார்கள் என்ற அடிப்படையிலே சொல்லியிருந்தார். மனோ கணேசனும் அப்படித்தான் சொன்னார். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? என்னுடைய பார்வையிலே இந்த விடயத்திலே கல்முனை வைத்தியசாலை சிற்றூழியர்கள் நியமன விடயத்திலும் இந்த விஷயத்திலே நான் இந்த விடயமே எனக்கு தெரிய வந்தது எப்படி என்று சொன்னால், சகோதரர் ஆதம்பாவா பாராளுமன்ற உறுப்பினருடைய முகநூலிலே ஒரு பேச்சை கேட்ட பொழுது நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஏனென்று சொன்னால் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அந்த பிரதேசத்தின் தற்போதைய அரசியல் பிரதிநிதியாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஆதம்பா அவர்கள் இதை திறம்பட கையாண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு கட்டத்தில் நான் நன்றி கூற வேண்டும், தேங்க்ஸ் செல்ல வேண்டும் என்கிற நிலவரத்தோடு நான் சற்று நாட்களாக சோயினம் காரணமாக ஓய்வில் இருந்து இன்றுதான் உடைய பேசினேன். அப்போ இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு பேசலாம் என்ற பொழுதுதான் இது பூதாகரமாக வெடித்து இந்த பிரச்சனையாக வந்தது. அதிலே யோசித்தேன், கௌரவ ஆதம்பாவா அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார்களா என்கிற ஒரு பரிணாமம் இருக்கிறது. அடுத்தது, நானும் ஒரு அதிகாரியாக இந்த நாட்டிலே சுங்க திணைக்களத்திலே ஒரு அதிகாரியாக கடமையாற்றியவர், பல தடவைகள் அமைச்சராக பிரதி அமைச்சராக கடமையாற்றியவர், பல அதிகாரிகளை எங்கள் கைக்கு கீழும் நாங்கள் வேலை செய்த காலத்தில் பெரிய அதிகாரிகளுக்கு கீழும் இருந்தும் நாங்கள் இயங்கி பழகி கொண்டவர்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே நண்பர் சுகுணன் அவர்கள், அவர் என்னுடைய நண்பர், எனக்கு நன்றாக பழக்கப்பட்டவர், தெரிந்தவர், அவர் மிக ஆளுமை மிக்கவர். அவர் மற்ற அதிகாரிகளை போல் தனக்கு தெரியாது செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வல்லமையிலிருந்து சற்று நிமிர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு பேர்வழி. எனவே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்பதிலே எனக்கு கொஞ்சம் கவலை இருக்கு. இதை முளையிலே கிள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த தாதிய உதவியாளர்கள் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலைக்கு வருகிறார்கள், வந்து தங்களுடைய கடிதங்களை கொடுக்கின்ற பொழுது இந்த விடயம் பிரச்சனைக்கு வருகிறது. எனவே ஒரு தனது வைத்தியசாலைக்கு இத்தனை பேர் வருகிறார்கள் என்கின்ற தகவல் அமைச்சிலே போடுவதற்கு முன்பு அந்த குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு சென்றுவிடும் செய்தி எடுத்துக்கொள்வார்கள். அப்படி வருகிறது என்றால் இதில் எத்தனை தமிழர்கள், எத்தனை முஸ்லீம்கள், எத்தனை சிங்களவர்கள் வருகிறார்கள் என்ற கணிப்பீடு அந்த நிர்வாகத்துக்கு, அந்த பணிப்பாளருக்கு தெரிந்துவிடும். இதை தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. நாங்கள் அந்த நாட்களிலே அதை
சொன்னவர்கள் இப்படி வருகிறது போடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை ஒரு பேச்சுக்கு சேக்குலரின் அடிப்படையிலே இது பிழை என்று சுகுணன் கருதினாலும் கூட, வைத்தியர் சுகுணன் கருதினாலும் கூட, என்னுடைய பார்வையிலே அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருந்தது. இவர்களை உள்வாங்கி எடுத்துவிட்டு இவர்களுக்கு என்ன ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது என்கிற பிரச்சனை அவர்கள் அமைச்சு மட்டத்திலே கோரியிருக்க முடியும். ஏனென்றால் வடகிழக்கிலே நாங்கள் கடந்த காலத்திலே பட்டுப்போன அவதிகள், தமிழர்களும் சிங்களவர்களும், முஸ்லீம்களும் தமிழர்களும், முஸ்லீம்களும் சிங்களவர்களும் என்று எங்களுக்குள்ளே அச்சாராகி கொண்டு பிரச்சனையை நாங்கள் சுத்தி வளைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தினரால் என்னோட தமிழ் சமூகம் சிறுபான்மை நசுக்கப்படுகிறது என்பதிலே எல்லாருக்கும் வேதனை இருக்கு. அப்படி வேதனையோடு நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த பிராந்தியத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமூகம் அங்கு ஒரு சிறுபான்மையாக இருக்கிற சமூகத்தை அரவணைத்து இருக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. டாக்டர் சுகுணனுக்கு மாத்திரமல்ல, அந்த பிரதேசத்திலே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருப்பதான் பார்வை இடத்திலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இதை ஒரு பலமிக்க அதிகாரி தான் நிர்வாக திறமை கொண்டவன், எனவே அதுக்கு அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவர்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பார்ப்பதை விடுத்து அவர்களை உள்வாங்காமல் வெளியேற்றிய விடயம் அல்லது தான் வரவில்லை லீவில் இருந்தேன் என்று சொல்ற விடயம். நீங்கள் சொல்வதை பார்க்கும் போது இந்த 9 சிற்றூழியர்கள் அங்கே செல்வதற்கு முன்னால் சூரனுக்கு தெரியும் இவர்கள் வரப்போகிறார்கள். நிச்சயமா அப்படியாக இருந்தால் இது ப்ரீ பிளான், அது ப்ரீ பிளானா இல்லையா என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இன்னார் 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 இந்த வைத்தியசாலைக்கு ஊழியர்களாக, டாக்டராக, தாதியராக வருகிறார் என்ற செய்தி இங்கிருந்து அனுப்புவதற்கு முன்பே கிடைக்கின்ற விடயம். அது யாரும் மறுக்க இயலாது. அதை மறுத்தால் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி மறுப்பார் என்றால் அவருக்கும் லைன் மினிஸ்ட்ரிக்கும் தொடர்பில்லாத ஒரு அதிகாரியாகத்தான் இருக்க முடியும். எனவே அந்த வகையிலே அவருடைய ஆளுமை பிரயோகத்தை ஏன் அவரிடத்தில் அடக்கி கொண்டார் என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் தனிப்பட்ட முறையிலே நண்பர் டாக்டர் சுகுணன் அவர்களே எனக்கு நன்கு தெரியும். ஒரு திறமையான நிர்வாகி, தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர். அந்த தைரியம் ஏன் நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்ற கேள்வி என்னிடத்திலே இருக்கிறது. நான் அவரை சந்திக்கிற பொழுது கேட்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன். இது ஒரு விடயம். அல்லது அவர் வைத்தியசாலையில் இருந்து தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் வந்த பிறகு அந்த விடயத்தை அந்த டாக்டர் சுகுணன் அவர்கள் அந்த தாதியரை திருப்பி அழைத்து அந்த தான் இந்த காரணத்தினால் தான் நான் வெளியில் இருந்தேன், நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களை அழைக்கிறோம், இதற்குரிய தீர்வை நாங்கள் அமைச்சோடு பேசி முடிவெடுப்போம் என்கிற ஒரு விடயத்தை கூட அவர் அங்கு சொல்லியிருக்கவில்லை. ஏதோ எடுத்தோம் அறிந்தோம் என்கிற விடயத்தோடு அந்த விஷயத்தை முடித்து விட்ட ஒரு சம்பவம் ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த பிரச்சனை அதற்கு பிறகுதான் இது பூதாரமாக எடுக்கப்படுகிற பிரச்சனையாக இருக்கிறது. இதை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல முளையிலே குள்ளிருக்க வேண்டிய பிரச்சனை இவ்வளவு பூதாகரமாக்க வேண்டிய அவசியம் ஒரு கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையாக அல்லது சமமாக இருக்கிற ஒரு சமூகத்துக்குள் இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு இந்த அநியாயத்தை இழைப்பதற்கான முனைப்பாகத்தான் அந்த சமூகம், முஸ்லீம் சமூகம் பார்க்கிறது. எனவே இந்த பார்வை வரக்கூடாது என்று கடந்த காலத்திலே நாங்கள் அதிகம் பேசியிருக்கிறோம், அதிகம் செயல்பட்டிருக்கிறோம். எங்களுடைய நேர காலத்திலே வெற்றி தோல்விகளை எல்லாம் யோசிக்காமல் வேலை செய்தவர். அந்த மனவேதனை அதுதான் நாங்கள் பேசுவதற்கான காரணமாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த பாராளுமன்ற தலைவர்கள் அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்ற அந்த பிராந்தியத்திலே பெரும்பான்மையான தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் டாக்டர் சுகுணனை நியாயப்படுத்துவது அல்லது வேறு ஒருத்தரை நியாயப்படுத்துவது அல்லது இந்த விடயங்களை முஸ்லிம் அரசியல் தரப்பின் மீது போடுவது என்கிற விடயங்களை எல்லாம் என்னால் சற்று உணர்ந்து கொள்வதற்கு அல்லது எடுத்துக்கொள்வது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் பேரவையோடு நாங்கள் இருக்கிறோம் என்கிற விடயம். அதுக்கு நான் விடயத்துக்கு வருகிறேன். அந்த பேரவையினுடைய வடிவம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது அந்த பேரவையிலே இருக்கிற உறுப்பு கட்சிகள் என்கிற ரீதியையும் கொண்டு இந்த ஒரு சிறிய விடயத்தை மிகவும் இலகுவாக அந்த அரசியல் தலைமைகள் கையாள தவறிவிட்டது என்கிற பலமான குற்றச்சாட்டு இடத்தில் இருக்கிறது. இது ஒரு பெரிய விடயம் அல்ல. அந்த டாக்டர் இடத்திலே, சுகுணனிடத்திலே, அந்த பிரதேசத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் இது என்னப்பா இப்படி நடந்திருக்கிறது, இதை செய்ய விடாதீர்கள், இதை எடுங்கள், இது என்ன என்று நாங்கள் பேசுவோம் கதைப்போம் என்று சொல்வதற்கு தயக்கம் காட்டிய தலைவர்களாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். எனவே இவ்வாறான விடயங்களோடு தான் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பல விடயங்கள் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் பார்க்கிறோம். எனவே இதனால் நாங்கள் சேர்ந்திருக்கிற இந்த தமிழ் பேரவை என்பது
இதிலிருந்து பிரிந்து விட வேண்டும், அழிந்து விட வேண்டும் என்கிற பொருள்கோளலோடு நாங்கள் இல்லை. இது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயணம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்கிற விருப்பம் முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் அரசியல் தலைவரிடத்திலே பலமாக இருக்கிறது. ஆனால் அது எதிர்காலத்திலே நம்பிக்கையூட்டி அழைத்து செல்லுகிற பொறுப்பு தமிழ் தலைவர்களிடத்திலே தான் இருக்கிறது. அதை எப்படி மெருகூட்டி செய்ய போகிறார்கள் என்பது எதிர்வருகின்ற நாட்களிலே தான் அது பார்க்க முடியும். இதனுடைய வாழ்வு, இதனுடைய நீளம், இது எவ்வளவு கெட்டியாக கொண்டு போக முடியும் என்கிற விடயத்திலே என்னுடைய பார்வையிலே முற்றுமுழுதாக தமிழ் அரசியல் தலைவர்கள் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் அதற்காக நான் சில ஊடகங்களிலே பார்த்திருக்கிறேன், நீங்கள் தமிழ் பேரவைகளிலே உங்களுடைய கட்சி இருக்கிறது, அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, என்ன கிழித்தீர்கள், என்ன கீறினீர்கள் என்கின்ற விடயங்கள் பேசுகின்ற ஒரு சூழலுக்குள்ளும் தான் நாங்கள் இதை பேசுகிற விடயம். அவர்கள் எல்லோருக்குமே இந்த விடயத்திற்கு எங்களால் பதில் இருக்க முடியாது. ஆனால் நாங்கள் நீண்ட தூரம் சென்று இந்த அரசியல் வந்ததற்கு பிறகு இந்த தமிழ் தலைவர்களுக்கும் முஸ்லீம் தலைவர்களுக்கும் வந்த உதிப்பாக அல்லது ஒரு முனைப்பாக அது இருக்கிறது. இந்த முனைப்பு மஹிந்த காலத்திலோ, ரணில் விக்ரமசிங்க காலத்திலோ, சந்திரிகா காலத்திலோ யாருடைய காலத்தில் இந்த முனைப்பு ஏற்பட்டதல்ல. இதற்கான பல முனைப்புகள் நாங்கள் செய்ததுண்டு அந்தந்த நேரத்திலே, அந்தந்த காலத்திலே. ஆனால் அது பலதரப்பிலும் அது விருப்பு வெறுப்புகள் என்கின்ற விடயத்துக்குள் சிக்குண்டு அது பின்தள்ளி போனதே அல்லாமல் இந்த சூழல், இந்த புதிய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அதற்கான ஒரு நல்ல சகுனத்தை ஏற்படுத்தியது என்கிற அடிப்படையிலே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எனவே இதிலே முஸ்லிம்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் பேச வேண்டும் என்கிற பிரச்சனைக்காகவும் அல்ல, தமிழர்களுடைய மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பேசணும்னுக்காக அல்ல, பொது பிரச்சனைகளும் நாங்கள் பேச வேண்டும் என்கிற விடயம் இதிலே தெளிவாக இருக்கிற விடயம். தமிழ் மக்களுக்குரிய நியாயமான கோரிக்கைகளுக்கு நாங்கள் அதுக்கு பின்னிக்க வேண்டும் என்கிற விடயம், முஸ்லீம்களுக்கும் கிடைக்க வேண்டியதுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தார்மீக பொறுப்பு சொல்லாமல் விளங்கிக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். எனவே இதில் பொறுப்பு மிக்க அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் இதனை பொறுப்போடு இதை எடுத்து இதை நாங்கள் மிகவும், என்னுடைய அறிவு கட்டிய வரையிலே இதை மிகவும் இலகுவாக, அன்றைய தினமே இதை இலகுவாக கையாண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். இதனை டாக்டர் சுகுணன் அவர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் இதை தவறிவிட்டார்கள் என்கிற ஒரு முகப்பார்வை ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்த கட்டத்திலே இந்த விடயம் ஏன் இவ்வளவு முக்கியமாக நடந்தது, இந்த அரசாங்கத்திற்கு ஒரு தேவைப்பாடு இருக்கிறதா, இந்த தமிழ் முஸ்லீம் கூட்டை இதை உடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதற்குரிய ஒரு தகுந்த முகவெத்திலையாக இருக்கிற கல்முனை பிரதேசத்திலே இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி விடுவோமாக இருந்தால் இதன் மூலம் எதிர்காலத்திலே தமிழ் முஸ்லீம் உறவு பிரிக்கப்பட்டு, அவ்வாறு பிரிக்கப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் அதற்குள் என்ன விடயத்தை தேடிக்கொள்ள முடியும் என்ற அவர்கள் எதிர்பார்ப்பு இருக்குமா என்கிற சந்தேகம் என்னிடத்திலே பலமாக இருக்கிறது. எஸ், அது பிரித்தாளுகிற தந்திரம் கடந்த காலங்களிலும் இருந்ததுதான். ஆனால் இதுபடத்திலே இருக்காது என்று பலமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம், இன்னும் இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொருவருடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் கேட்கின்ற பொழுது, தனிப்பட்ட பிழைகள், கையாளக்கூடிய விடயங்கள், செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் கூட, அது தவறிவிட்டது, கை கடந்து விட்டது என்ற பொழுதிலும் கூட இன்று வரை சுகாதார அமைச்சர் தைரியமாக நின்று இதற்கு ஒரு முடிவினை கொடுக்க முடியாத ஒரு அமைச்சராக இருப்பதும், அந்த அரசாங்கத்திலே இருக்கிற தலைவர்களும் முஸ்லீம் தலைவர்களாக இருக்கலாம், சிங்கள தலைவர்களாக யாராக இருந்தால் அவருக்கு ஒரு தெளிவான முடிவை கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிற பொழுது, இது ஏகோபித்து முழு இலங்கையிலேயும் வியாபித்து ஒரு பெரிய ஒரு சூறாவளியாகி இதன் மூலம் மீண்டும் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விடுவார்களா என்கிற அச்சம் எங்களிடத்திலே இருக்கிறது. இந்த விடயத்தை டவுன் சவுத்தில் அம்மாந்தோட்டையிலே, மாத்தறையிலே அல்லது காலியிலே அவ்வாறு நடந்திருக்குமாக இருந்தால் அதை வேறு கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்த்திருப்போம். இனவாதத்தோடு அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று, இனவாதத்தோடு இது பார்க்கப்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக பேசியிருப்போம். ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே இவ்வாறு நடந்திருக்கிறது என்பது எங்களால் சற்றும் கூட ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு விடயம். அதுவும் ஒரு தமிழ் ஒரு திறமை மிக்க அதிகாரி, ஒரு திறமை மிக்க தைரியமிக்க அதிகாரி இதை செய்ய தவறி இருக்கிறார் என்றால் அதிலே
அவருடைய தனிப்பட்ட அஜெண்டாவும் இதுக்குள்ளே இருப்பதாக ஒரு பார்வை வேறொரு விடயத்திலே இருக்கிறது. தானும் எதிர்காலத்திலே அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பிடத்திலே பலமாக இருக்கிறது. அது எனக்கும் தெரியும். கடந்த காலத்திலே அவர் ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும். புதிய தகவல், அதாவது டாக்டர் சுகுணன் அரசியலிலே பிரவேசிக்க இருக்கிறாரா? நிச்சயமாக. நான் இருப்பேன், இறப்பேன், நீங்களும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இது ஒரு சாட்சியாக பதிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இது அவருக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டாரா என்கிற ஒரு அச்சம் என்னிடத்திலே இருக்கிறது. ஏன் அச்சம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கருப்பொருளை வைத்துத்தான் தன்னுடைய அரசியலை அந்த பிரதேசத்திலே செய்ய வேண்டும் என்று ஒரு படித்த ஒரு வைத்தியரே செய்ய விளைகிற பொழுது இந்த சமூகத்திலே வேறு யாரிடத்திலே நியாயத்தையும் தர்மத்தையும் சமத்துவத்தையும் பற்றி பேசுவதற்கான எதிர்பார்ப்பை அழைத்து செல்ல முடியும் என்கிற பலமான கவலை எங்களிடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாவட்டத்திலே தமிழ் முஸ்லீம் சிங்கள உறவுகள், விசேடமாக தமிழ் முஸ்லீம் உறவுகள் சீராக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அதிகமான நாட்களையும் நேரத்தையும் செலவழித்தவர்கள் என்ற கவலையோடு பேசுவது. எனவே நண்பர் சுகுணன் அவர்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் அபிலாஷை, எதிர்காலத்திலே அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார். அதிலே மாற்றம் கிடையாது. அது யார் எவர் மறுத்தாலும் நீங்கள் இருந்து பாருங்கள், அவர் அரசியலுக்கு அவர் வருவார். அதில் யார் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவர் அரசியலுக்கு வருவார். அதற்கு அந்த பிரதேசத்திலே இருக்கிற ஒரு பிரதான தமிழ் கட்சியிலே தான் அவர் வருவார். அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதிலே ஒரு கட்சியிலே வருவார் அவர். எனவே அவ்வாறு வருகிற பொழுது அவருக்கு சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பமாகவும் இது இருக்கலாம். அல்லது தனக்கு இது ஒரு பெரிய ஒரு சாதகமாக பயன்படுத்தி இதன் மூலம் ஒரு லாபத்தை, அரசியல் லாபத்தை இப்பொழுதே தேடி வைத்துக் கொண்டால் அது சால சிறந்ததாக இருக்கும் என்கிற விடயம். அவ்வாறு இருக்குமாக என்றால் அது என்னை பொறுத்தவரையிலும் நண்பர் சுகுணன், டாக்டர் சுகுணன் அவர்களிடத்திலே இருந்து நான் அதை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இப்படியான ஒரு இனவாதமான ஒரு சூழலை மையப்படுத்தி அந்த அரசியலுக்கு அவர் ஒரு வைத்தியராக இருந்து வருவாராக இருந்தால் அது எதிர்காலத்திலே வேறு அந்த பிரதேசத்தில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாத ஒரு சூழல் வரும் என்று நான் பலமாக நம்புகிறேன். எனவே இவ்வாறான சூழல்களுக்குள் தான் இந்த பிரச்சனை. இது இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இது சுருக்கமாக டாக்டர் சுகுணனோடு முடிக்க வேண்டிய விடயம் அல்ல என்று சொன்னால், டாக்டர் சுகுணனும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்களோடும் செய்து முடித்து காட்டியிருக்க வேண்டிய விடயம். அப்படி இல்லை என்று சொன்னால் சுகாதார அமைச்சு அது உடனடியாக செய்து முடித்திருக்க வேண்டிய பின்னர் இவை எல்லாவற்றையும் வலைப்பின்னலாக்கி இப்பொழுது இவ்வளவு தூரத்துக்கு இதை பேச வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதற்குள்ளே இவ்வளவு விடயங்களும் அடங்கிறதான பார்வையைத்தான் என்னுடைய பார்வையிலே படுகிறது. நிச்சயமாக பல புதிய தகவல்களை சகோதரர் அமீர் அலி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக டாக்டர் சுகுணன் அரசியலிலே பிரவேசிக்க இருக்கிறார் என்பதை அடித்து சொல்கிறார். இது நான் நினைக்கின்றேன் இந்த கடந்த 2 வாரங்களில் யாருமே இது பற்றி சமூக ஊடகங்களிலோ அல்லது நேர்காணல்களோ சொல்லாத ஒரு விடயம். அப்படியான ஒரு எண்ணப்பாடு அவரிடத்தில் இருக்குமாக இருந்தால் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்பார்த்தே ஆக வேண்டும். ஆன போதிலும் கூட அந்த விவகாரத்தை, அந்த செய்தியை ஒரு புறம் வைத்துவிட்டு சகோதரர் அமீர் அலி சொல்லியிருந்தார், இந்த 9 சிற்றூழியர்களுடைய நியமனத்தை ஏற்கனவே டாக்டர் சுகுணன் அறிந்திருக்க வேண்டும் என்பதை திடமாக சொல்லியிருந்தார். அப்படியாக இருந்தால் இது ப்ரீ பிளான், அதாவது ஏற்கனவே பிளான் செய்யப்பட்டு இவர்கள் வந்தால் இப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் நடந்திருந்தால் என்ன தேவைக்காக வேண்டி அவர்கள் அதனை செய்திருக்க வேண்டும் என்னுடைய முதலாவது வினா. இரண்டாவது வினா, அப்படியே வைத்துக்கொள்வோமே டாக்டர் சுகுணன் அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி சபையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலை கமிட்டியோ இவர்களை நாங்கள் உள்வாங்க கூடாது என்று அவர்கள் முடிவெடுப்பார்களாக இருந்தால் அதனுடைய பின்னணி என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த முஸ்லிம் சிற்றூழியர்களை அவர்கள் நிராகரிக்க வேண்டும். மூன்றாவது வினா, இந்த பிரச்சனை ஏற்பட்ட சில தினங்களாக யாருமே பெரிய அளவுக்கு தலைவர்களோ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ கருத்து சொல்லவில்லை. சாணக்கியன் ராசமாணிக்கம் உங்களை சந்தேகப்படுவதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. அனைவரும் பேசுவதற்கு முன்னால் முந்திக்கொண்டு நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்துகிறீர்கள். அதில் பல சர்ச்சைக்குரிய விடயங்களையும் நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியான சர்ச்சைக்குரிய விடயங்களை நீங்கள் சொல்வதன் பின்னணி நீங்கள் எவற்றை ஆதாரமாக கொண்டு அப்படி பேசினீர்கள்? அந்த ஊடகவியலாளர் மாநாடு அதற்கு முன்னால் 2 வினாக்கள் நான் தொடுத்தேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன தேவை இருந்தது டாக்டர் சுகுணனுக்கும் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் இவருக்கு? பொதுவாக என்னென்னா என்னுடைய பார்வை என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டல்
என்னுடைய பூர்வீகத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுடைய உருவாக்கமும் ஒரு முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் 48 அதற்கு காணி வழங்கியது முஸ்லீமா கேட் முதலியார் காரியப்பர் சரியா. அதில் அவர் பார்லமெண்ட் உறுப்பினராக 47 இதுவரையும் அந்த தொகுதியின் முஸ்லீம் பார்லமெண்ட் கேபினெட் அமைச்சர்கள் எல்லோரும் அந்த ஹாஸ்பிட்டலை அபிவிருத்தி செய்த 90% பங்களிப்பு இருந்திருக்கு. எங்களுடைய குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் பார்லமெண்டத்தை பேசும் பொழுது கூட ஒரு விடயத்தை சொன்னால், அந்த வைத்தியசாலையில் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் கூட தொழுவதற்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அது பொருள் அதை சூழல் போல கமிட்டி செய்வது போன்ற ஒரு கருத்தியல் நாட்டில் இருக்கின்ற. உண்மையில் ரோமான் அவர்களே, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுள்ள பாடசாலையில் தான் நான் கல்வி கற்றேன். கிட்டத்தட்ட கார்மெல் பாட்டிமா கல்லூரி. 1980களில் அந்த கல்முனை தொகுதியின் அரசியல் அதிகாரம் காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய கைகளில் இருந்து அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் கூட மர்ஹூம் டாக்டர் ஜமீல் அவர்கள் தான் பிஓஜி அவர் தான் அந்த கட்டத்தில் இருந்த பொழுது அங்கே மதஸ்தலங்கள் நிர்வகிக்க வேண்டும், அதாவது இந்து வழிபாட்டு தலம் அமைக்கப்படுகின்ற அதே போன்றுதான் தொழு அறையெல்லாம் பள்ளிவாசலே கட்டப்பட்டது. அப்போ நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அங்குதான் தொழி இருந்தோம். அப்பொழுது சூழனும் இல்லை, இப்பொழுது இருக்கின்ற ராஜ்யனும் இல்லை. எனவே இவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த யுத்தத்துக்கு முன்பிருந்த இன ஐக்கியமும் அந்த பரஸ்பர உறவும் இப்பொழுது இல்லை. அதுதான் காரணம். உங்களுடைய கேள்விக்கு மூலாக கேள்விக்கு என்னென்றால், இப்பொழுது அது ஒரு இளைஞருடைய அரசியல் சட்டத்தை மதிக்காத இடம், இளைஞருடைய மக்களுடைய அதாவது இன ஒற்றுமையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழு கூட குறிப்பாக தமிழரசு கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் ராஜன் என்பவர் இப்பொழுது தலைமை தாங்க. இவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனையில் என்னுடைய நம்பிக்கை என்னென்றால் இதோட பின்னணி வேறு. வெங்கட ஆகியமன் என்னண்டா இது சேகல இறங்கலாம். இது சின்ன பிள்ளைக்கும் தெரியும். நாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் யாரும் கேட்கலையே, இல்லை அனுப்பல, அம்பாறைக்கு அனுப்பல, டிஎஸ் ஆஃபீஸுக்கு அனுப்பல. இது ஒரு பிரச்சனை தேவை என்று உருவாக்கப்பட்டிருக்குதா என்னுடைய வாதம். அந்த பிரச்சனைக்கான காரணம் அவர் அமீர் அலி அவருடைய கருத்தியலோடு நான் உடன்படலாம். என்றால் அவர் ஒரு அரசியல் தேவை ஒன்று சூனனுக்கும் இருக்கிறது, அங்கே இருக்கின்ற குழு தலைவர் ராஜன் அவர்களுக்கும் இருக்கின்றது. அப்படியான ஒரு தேவையும் இருக்கின்றது. அல்லது இவர்களை வெளிநாட்டு சக்திகள், நான் அந்த ஊடகவியலாளர் மாநாட்டுக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் இப்பொழுது பலமான முஸ்லிம் விரோத போக்குகளை இஸ்ரேல் எல்லா நாடுகளிலும் மேற்கொள்கின்றது, இந்தியாவில் மேற்கொள்கின்றது, எல்லா நாடுகளும். அந்த அடிப்படையில் எங்களுடைய மாவட்டத்தில் தான் அவருடைய பிரதான தளம் இருக்கின்றது, பொத்துவில் அருகம்பை. எனவே அவர்களுடைய மொசாடுடைய ஏஜெண்டுகள் பரவலாக அங்கு வீதிகளில் உலாவி தெரிகின்றனர். எனவே அவர்கள் இந்த நாட்டில் ஒரு தமிழ் முஸ்லிம் குழப்பம், இனங்களுக்கு இடையில் ஒரு குழப்பம், குறிப்பாக 2019 முஸ்லிம்கள் சாராடைய குண்டுவெடிப்பினால் அந்த பெரிய ஒரு அழிவை நாங்கள் சந்தித்திருந்தோம். அப்படியான ஒரு தேவைக்காக இந்த வைத்தியசாலையின் நிர்வாகத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தான் நான் சொன்னேன். ஆனால் அதை இன்றைக்கு பல பேர் அதை சீரியஸாக யோசிக்கின்ற நிலைமைக்கு அது தள்ளப்பட்டிருக்கின்றது. அவர் அமீர் அலி அவர்களை கருத்தோடு தான் நானும் இருந்தேன். இந்த பிரச்சனை 6ஆம் தேதி வருது, 10ஆம் தேதி அவங்க அதுக்கு முதல் அவர் நிலைப்பாடில் நான் சுமந்திரா அவர்களுக்கு ஒரு கடிதம் மாதிரி பகிரங்கமான ஒரு வேண்டுகோளை விடுத்தேன். ஏற்கனவே கல்முனையில் பல நூற்றாண்டுகள் 1-2 இல்லை, 1505 என்னுடைய அறிவிக்கப்பட்டது இல்லை, தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவ பௌத்த மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். இதில் ஒரு காலமும் மதவாதமோ கலாச்சாரவாதமோ வரல. இந்த டிஎஸ் ஆஃபீஸ் பிரச்சனை இருந்தும் கூட எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் இடம் வைக்கல. மத ரீதியான பிரச்சனை அந்த உபப்பிரதேசத்தில் தமிழ் மக்களுடைய வழிபாட்டு தலத்தை அமைத்த பொழுதோ அதனை சட்ட ரீதியற்ற ரீதியில் அனுமதி இல்லாமல், மாநகர சபையின் அனுமதி இல்லாமல், யூடிஏ அனுமதி இல்லாமல் அமைத்ததனால் மாநகர சபை வழக்கிட்டது. அந்த வழக்கினை காரணமாக இந்து மக்கள், தமிழ் மக்கள் அவருடைய மனங்கள் புண்படுகின்ற பல பேர் தொலைபேசியில் என்னுடன் சொன்னால் அவசரமாக நான் சென்று முதல்வரையும் உறுப்பினர்களையும் வைத்து சட்டம் எப்படி இருந்தாலும் இங்கு நாங்கள் ஒரு மதவாதத்தை
இந்து மக்களுடைய ஒரு அவங்களை புண்படுத்தக்கூடாது, உடனடியாக நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சமரசத்துக்கு உட்படுத்தி அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை இயங்க விடுங்கள் என்று அதிரடியாக 2-3 தினங்களில் நான் முடிவெடுத்தேன். எனக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து பல்வேறு விதமான அழுத்தங்கள் வந்தது. இருந்தும் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தினார் என்ற வரலாறு வரக்கூடாது என்பதற்காக செய்தோம். அதே போன்றுதான் இதுவும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். இது வெறுமனே அரசியல் பிரச்சனை அல்ல, வெறுமனே ஒரு நிர்வாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அல்லது காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வேறுடைய மாவட்டத்தில் 1000 பிரச்சனை இருக்கு, காரமுனை பிரச்சனை இருக்கு, வாழச்சேனை மத்திய பிரதேச பிரச்சனை இருக்கின்றது. அது ஒரு நிர்வாக பிரச்சனைகள். இது இஸ்லாமிய மக்கள் உலகளாவிய ரீதியில் எல்லா இஸ்லாமிய மக்களையும் புண்படுத்துகின்ற ஒரு விடயம். இதில் தமிழ் தலைவர்கள் நான் மிக பணிவன்போடு நான் முதல் அறிக்கை கொடுத்தது பகிரங்கம்ல சுமந்திர ஐயா வந்து இதை தீருங்கள். சாணக்கியன் அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். ஐயா நான் பார்க்கின்றேன், கட்டாயம் இதை சீரியஸாக எடுக்கின்றேன் என்று சொன்னார். செய்யவில்லை. அதன் பின்பு வெள்ளிக்கிழமை சௌரர் ரஹ்மான் அவர்களே இந்த கடிதத்தை அந்த பிள்ளைகளுக்கு அனுப்புகின்றார்கள். ஆதார வைத்தியசாலை சீருடை இல்லாமல் வந்தால் ஒழுக்காட்டு நடவடிக்கை. இதை நேற்று முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் சொல்லுகின்றார், இது சுகாதார அமைச்சு அனுப்பிய கடிதம், இதை சுகாதார அமைச்சு தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்திருக்கின்றது என்று சொன்னார். அது பிழை, அது பச்சை பிழை. இந்த கடிதம் உருவாக்கப்பட்டது கல்முனை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சௌர சூனனுடைய வழிகாட்டலில் கையொப்பமிட்டிருக்கின்றார். பணிப்பாளராக கையொப்பமிட்டிருக்கார். இதை பாருங்க. எனவே அவர்கள் அந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க வெளிக்கிட்ட பொழுதுதான் நான் ஊடகங்களை சந்தித்து திருப்பி அவர்களிடம் மன்றாடினேன். இது சூனன் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள், தயவுசெய்து தமிழ் தலைவர்கள் அவசரமாக தலையிட்டு இந்த தமிழ் பேசும் கட்சிகளின் பேரவை உடனடியாக கூடி இந்த பிரச்சனையை தீருங்கள் என்று நான் அதைத்தான் சொன்னேன். இது எப்படி இது திசை திருப்பப்படுது என்றால், என்னுடைய பூர்வீகத்தில் நான் பிறந்த மண்ணில் ஒரு பிரச்சனை வந்தால் அது என்னுடைய சமுதாயத்துக்கு, அதுவும் நான் வழிபடுற அல்லாஹுக்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த உரிமைக்காக பேசுவது இன்று இனவாதம், குழப்பக்காரன், குழப்பத்தை உண்டுகின்றவன் என்று இந்த பிரச்சனையை பழி சுமத்துவதற்கு முற்படுகின்றது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய ஒரு அநீதியை இவர்கள் செய்கின்றார்கள். மிக வேதனையா இருக்கு. எவ்வாறு இந்த தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளை இவர்கள் சாதிக்கப் போகின்றார்கள் என்பது சந்தேகம். இது முக்கியமான ஒரு கருத்தை நான் அந்த இடத்தில் பதிவு செய்வேன். சௌரஜ் எங்களுடைய மதிக்கின்ற தவிசால் அவர்கள் கூறினார், இந்த தமிழ் பேசும் கட்சிகளின் பேரவை நீண்ட காலத்துக்கு விரும்பியிருமாமல் சென்று சில உரிமைகள் சம்பந்தமாக வேலை செய்யணும், பேசணும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் கடன் ரிஸ்க் எடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம் தளத்தில் விசேடமாக வடகிழக்கில் இந்த பேரவை சம்பந்தமாக முஸ்லிம் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. தமிழ் தலைமைகள் நடந்து கொண்ட விதம் முஸ்லிம் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் முஸ்லிம் தலைவர்கள் கடும் ரிஸ்க் எடுக்கின்றார்கள். அது அவர்களோடு சார்ந்த விடை. ஆனால் நான் இந்த இடத்தில் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை முஸ்லிம் தலைமைகளிடம் விடுக்க விரும்புகின்றேன். எப்படி என்றால், இந்த தமிழ் கட்சிகள் இந்த பேரவைக்கு அங்கம் வைப்பதற்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் அவர்கள் யாழ் பிரகடன ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளார்கள். அதாவது அவர்கள் ஒற்றுமைப்படக்கூடிய கட்சிகள் ஒரு பேரவையை உருவாக்கி இருக்கின்றார். அது தமிழ் மக்களுடைய மூத்த பிரதான கட்சி, அதிக ஆசனங்களை பார்லமெண்டத்தில் வைத்துள்ள தமிழரசு கட்சி ஒன்று. இரண்டாவது டெலோ செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய தலைமையில் உள்ள கட்சி. மூன்றாவது சித்தார்த்தம் புளோட் அவருடைய கட்சி. நாலாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய இபிஆர். இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழ் மக்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக அரசியலமைப்பு திருத்தம் செய்வது சம்பந்தமான ஜனநாயக சட்டத்தினை அடங்கிய குழுக்கள் எல்லாம் நியமித்து இந்த அமைப்பில் வேறு பல சிவில் அமைப்புகளை இணைத்து புதிய அரசியலமைப்பு திட்டம் வரைதல் போன்ற விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மேலதிகமாகத்தான் இந்த முஸ்லீம் கட்சிகளை நாங்கள் சில விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பேரவை உருவாக்கி இருக்கிறார்கள் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ நான் கேட்கின்றேன், முஸ்லீம் கட்சிகளிடம் நாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் வெளியே இருக்கின்றோம். இருந்தாலும் பிரதான கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் தானே. அடுத்த பிரதான கட்சி மக்கள் காங்கிரஸ். இன்னும் ஒரு கட்சி இருக்கின்றது, 2 சபைகளை வைத்துக்கொண்டு அம்பாறையில் தேசிய காங்கிரஸ் ராதாவுல்லா அவர்களுடைய தலைவர். இப்போ கிட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவருடைய வீட்டுக்கு சென்று
அவரை இந்த அரசியல் நீரோட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்ற அவர்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு வந்திருப்பதாகவும் தகவல். அப்போ இந்த 3 பிரதான கட்சிகளும் இன்னும் சிரேஷ்ட அரசியல் வழியில் உள்ளவர்களை சேர்த்து ஒரு முஸ்லீம் கூட்டமைப்பை, முஸ்லீம் கட்சிகளின் பேரவை ஒன்றை உருவாக்க வேண்டும். என்றால் இந்த இன்சிடென்ட் பிறகு முஸ்லீம் மக்கள் ஒரு டிப்ரெஷன், ஒரு விரக்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த பேரவை, ஏனென்றால் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, தமிழ் கட்சிகளுடைய பேரவையிலேயே மக்கள் காங்கிரஸும் முஸ்லீம் காங்கிரஸும் ஒன்றாக அதில் இணைய முடியும் என்றால் ஏன் தனியாக மக்கள் காங்கிரஸும் முஸ்லீம் காங்கிரஸும் தேசிய காங்கிரஸும் ஒரு முஸ்லீம் கட்சி பேரவையை உருவாக்க முடியாதா என்ற கேள்வி சமூகத்தில் புதிதாக உருவாகியுள்ளது. இந்த ஆடை பிரச்சனைக்கு பின்பு அதில் இருக்கட்டும், தமிழ் தேசம் கட்சி அது வேறையா போட்டும், தனியே முஸ்லீம் கட்சிகளுடைய பேரவை ஏன் அவசியம் என்றா பிரதர்? இந்த சர்க்குலர் விஷயம் இருக்குதான், இதுக்கு பெர்மனன்ட் தீர்வு காணத்தானே வேணும். நலிந்த என்ன சொல்றார் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல, சர்க்குலர் வெளியாகிறதுக்கு நான் ரெடி, ஆனால் நீ உங்களோட உதவியும் தேவை என்று. நான் வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்த பொழுது கூட அவர் சில விடயங்களை என்னிடம் முழுக்க சொல்ல முடியாவிட்டா சொன்னார். அவங்களுக்குள்ள சில அந்த நர்சஸ் யூனியன் தலை முருத்தட்டுவ ஆமதூர் கடந்த காலத்தில் சில எதிர்ப்புகளை சொல்லிவிட்டார். ஏன்னா இந்த விடயங்களை கையாள்வதற்கு ஒரு முஸ்லீம் பலமான ஒரு பேரவை அவசியம். ஏன்னா நாங்கள் விரும்பி விரும்பாமல கடந்த காலத்தில் பார்லமன்றம் நானும் இருந்திருக்கின்றேன், அமீரல் இருந்திருக்கின்றார், பல பேர் இருந்திருக்கின்றோம். சில அடிப்படை விடயங்களை நாங்கள் சட்ட ரீதியாக மாற்றுவதற்கு தவறிவிட்டோம். அது விரும்பி விரும்பாமல் நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இனிமேல் அந்த தவறு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இப்படியான ஒரு பேரவையை உருவாக்கி காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று, இந்த ஆடை பிரச்சனை, அதே போன்று இந்த நாட்டில் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது, காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, நிர்வாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழும்பு மாவட்டத்தில் முஸ்லீம்கள் கல்வி கற்பதற்கு பாடசாலைகள் பற்றாக்குறை, கண்டியில் பற்றாக்குறை, இப்படியான விடயங்களை நாங்கள் அடையாளம் கண்டு அது சம்பந்தமாக இதே சுத்தியாக ஆளுங்கட்சியில் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அவர்கள் ஒன்றுமே அவர்களுக்கு புரிகின்றதில்லை. அவருடைய கட்சி கட்டுப்பாடு, அவர்களுக்கு அங்கு ஆளுங்கட்சியில் ஒரு அரசியல் அதிகார மையம் இல்லை, ஒரு கேபினெட் அமைச்சர் இல்லை, ஒரு ஆறுதலுக்கு கூட முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் போய் கேபினெட் மினிஸ்டர்கிட்ட சொல்லி அந்த கேபினெட்டில் பேசுவதற்கு கூட ஒரு கேபினெட் முஸ்லீம் மினிஸ்டர் இல்லாத ஒரு காலம். எனவே அவர்கள் இவ்வாறான ஒரு கட்டுப்பாடுகளும் அதிகாரமும் இன்றி காணப்படுகின்ற பொழுது இதோட தேவை அவசியமாகின்றது. எனவே தான் என்னுடைய யோசனை, இந்த உங்களுடைய ரஹ்மான் உங்களுடைய ஷார்ட் நியூஸ் ஊடாக விடுக்கின்ற இந்த இதே ஒரு சீரியஸாக இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் அரசியல் தலைமைகள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக என்ற அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் மரணிக்க வேண்டும், நாங்கள் கபூரில் கேள்வி கணக்குக்கு பதிலளிக்க வேண்டும். எனவே இந்த துணி விடயத்தை கூட சும்மா நான் ஒரு பலமான ஒரு மார்க்க கடமையாக தலையை மூடுகின்ற விடயம் இருக்கு. எனவே இந்த விடயத்தை அந்த சர்க்குலர் அல்லது இந்த பிரச்சனை என்று எல்லாரும் ஒரு எடுத்தார் கையை புள்ளியா மாற்றுவதற்கு நாங்கள் முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இடமளிக்க கூடாது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹிடம் போய் பதில் சொல்ல வேண்டியவர்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சகோதரர் ஹரிஸ் அவர்கள் முன்வைத்த யோசனைகளுக்கு நீங்கள் விரும்பினால் பதிலளிக்கலாம். அதற்கு முன்னால் என்னுடைய கேள்வி, நாங்கள் வைத்துக்கொள்வோமே நீங்கள் சொன்னதை போன்று வைத்தியர் சுகுணன் எதிர்காலத்திலே அரசியலிலே பிரவேசிக்க இருக்கின்றார். அவருடைய அரசியல் பிரவேசத்திற்காக வேண்டி அவர் தமிழ் தலைவர்களோடு இணைந்து ஆடிய ஒரு டிராமா அல்லது ஒரு நாடகம் அல்லது ஒரு சம்பவம் எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் வைத்துக்கொள்வோம். அப்படியாக இருந்தால் இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும். அரசாங்கத்துடைய சப்போர்ட் இல்லாமல், அரசாங்கத்தை இவர்கள் தெளிவுபடுத்தாமல் அல்லது அரசாங்கத்தை இவர்கள் முட்கூட்டியே இப்படி நாங்கள் நடக்கப் போகின்றோம் என்பதை சொல்லாமல் செய்திருந்தால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனால் இங்கே அப்படி நடைபெறவில்லை. நலிந்த ஜெயதிச அவர்களோடு தான் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விடயம் அது சரி என்று தான் அரசாங்கத்துடைய தரப்பில் இருந்து எமக்கு வழங்கப்பட்ட பதில். எனவே எப்படி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய முக்கியமான வினா. அரசாங்கத்திற்கு முஸ்லிம் மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில். எனவே அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை, ஆனால் அரசாங்கம் அப்படி செய்யவில்லை. இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய நீட்டு போக்கு தெரியாமலா இந்த கேள்வி என்னிடத்திலே கேட்கிறீர்கள் ராமான்? இந்த உங்களுக்கும் எங்களை விட தெளிவாக தெரியும். அவர்கள் காலையிலே ஒரு பேச்சு, பகலிலே ஒரு பேச்சு, பின்னேரம் ஒரு பேச்சு பேசுகிற நிலவரத்தில் இருக்கிற இந்த அரசாங்கம்
இதிலே நான் என்ன செய்திருக்கிறேன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சூனன் திட்டமிட்டு செய்தார் என்று நான் எந்த கட்டத்திலும் நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு அதை பயன்படுத்தி கொண்டார். ஏனென்றால் அவர் திறமையான ஒரு அதிகாரி. ஒரு திறமையான அதிகாரி நான் அந்த ஆசனத்திலே இருந்திருந்தால், ஒரு வைத்திய அதிகாரியாக இருந்து நான் அதிகாரியாக இருந்திருந்தால், அது ஒரு முஸ்லீம் பிரதேசமாக இருந்திருந்தால், அல்லது தமிழ் உறவுகள் அவ்வாறு ஏதோ மதிக்க முடியாத ஆடையோடு வந்திருந்தால், என்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி நான் அவர்களை உள்ளுக்கு எடுத்து வைத்து அவர்களை வேலைக்கு அமர்த்தி விட்டு நான் என்னுடைய மேலிடத்துக்கு அறிவித்திருப்பேன், இப்படி சேக்குலர்ல இப்படி வந்திருக்கு. அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமையில எனக்கு அவர்ல நம்பிக்கை இருக்கிறதால அந்த கதையை சொல்றேன். நான் செய்யக்கூடிய ஆள். அவர் பலகீனமான ஆள் இல்லை. அவர் மிகவும் அதுல ஒரு சாதுரியமான பலமிக்க ஆள். அவர் எனக்கு தெரியும் அவரை. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், அவரு இது ஏற்கனவே அவருக்கு தெரியும். இதை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அப்படி ஹேண்டில் பண்ணினத்தில் அவர் பிளண்டி சொன்னால் அந்த அரசியல், அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் காட்டியிருக்கலாம், அல்லது தேசிய மட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் இதை இதைஞ்சிருக்கலாம் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு இப்ப தேவையா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று தேவை என்கிற பொழுது இதை கொஞ்சம் ஊதி பெருப்பித்து ஏதாவது ஒரு விடயத்திலே ஒரு விஷயத்தை பார்ப்போம் என்று சொல்லுகிற, அல்லது இதை கொஞ்சம் பெரிதாக்கி விட்டு இல்லை அப்படி இல்லை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த உடையோடு அவர்கள் வரலாம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பாக கொடுத்து பெரியோரு சாதனை, முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பெரியோரு தியாகி கொடுத்த மாதிரி காட்ட முனையலாம். ஆனால் இவைகள் தான், வேற எங்களுக்கு தனிப்பட்ட கோபதாபம் இல்லை. இந்த அரசாங்கம், நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, கௌரவ ஆதம் பாபா அவர்கள் பேசியதோடு நான் ஹாப்பி. நான் அதுக்கு பிறகு இது நல்ல விஷயம், அவரை விஷ் பண்ணணும்னு தான் நான் இருந்து கொண்டு பிறகுதான் தெரியும் ஆதம் பாபா பொய் சொல்லி இருக்கிறார், பிள்ளையா பேசியிருக்கிறார் என்ற விடயம். அதாவது தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பேரவையின் ஏற்பாட்டாளர் தான் சாணக்கியன் ராசமாணி. சாணக்கியன் ராசமாணிக்கும் அன்றைய நாளிலே பாராளுமன்ற உரையிலே அவர் இன்னும் சற்று நிதானமாக பேசியிருக்கலாம். அவர் இந்த விடயத்தை, சுகுணனை எப்படி நியாயப்படுத்துகிறார் என்றால், சம்மாந்துறையிலே அரசு அதிபர் ஒருவர் தமிழர் அங்கே சென்ற நேரத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள், வலய கல்வி பணிப்பாளரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போன்று ஹிஸ்புல்லாவின் அந்த கோவில் விவகாரம், இவற்றையெல்லாம் சொல்லி சாணக்கியன் ராசமாணிக்கம் பேசினார். இப்போது இந்த முஸ்லீம் சமூகம் ரொம்ப அந்த உரையின் பின்னால் மனம் வந்து போயிருக்கிறார். உண்மையிலே நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றனர். அன்றைய காலத்தில் நீங்கள் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் அல்லது அமைச்சர், உண்மையிலே அந்த வலய கல்வி பணிப்பாளரை நீங்கள் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, அந்த நேரத்திலே அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறையிலே நடந்த பிரச்சனை என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த நேரத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. ரவுஃப் ஹக்கீம் இருந்தாலும் சரிதான், ரிஷாட் பத்ருதீன் இருந்தாலும் சரிதான், சாணக்கியன் இருந்தாலும் சரிதான், அல்லது சுமேந்திரன் இருந்தாலும், அதற்கு பிறகும் இது ஏனென்று சொன்னால் இந்த வருகிற புதிய தலைகளும் பழைய வேதாந்தத்தை தூக்கி கொண்டுதான் வருகிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே சிறுபான்மையினுடைய பிரச்சனை அவர்களுக்குள்ளாகவும் முடித்துக் கொள்ள மாட்டார்கள், தேசிய மட்டமும் முடித்து கொடுக்காது. நான் எனக்கு தெரியும் அது. அவ்வாறு அந்த பிரதேச மக்களிடத்திலே எதிர்ப்பு ஏற்பட்டு பிறகு அது நிலவரம் சீர் செய்யப்பட்டது. ஆனால் நான் நினைக்கிறேன், இன்றைக்கும் சம்மாந்துறையிலே ஒரு தமிழ் ஒரு ஜோனல் டைரக்டராக இருக்கிறார், MS இருக்கிறார், வைத்தியசாலையிலே MS, தமிழ் இரிகேஷன் இன்ஜினியர் எல்லாம் இருக்கிறார்கள். இது நண்பர் சாணக்கியன் ஏன் இதை பெருசாக தூக்கி இடத்திலே அது அவருடைய அதுதான் அங்க பிரச்சனை. அதற்கு இந்த நெருப்புக்கு இதை விட பவரான நெருப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று காட்டுவதா, இல்லை உன்னை விடவும் பலமான ஷாட் என்னிடத்திலே இருக்கிறது என்று காட்ட விரும்புவதா? என்னுடைய பார்வையிலே அதில் ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சாகத்தான் நான் பார்த்தேன். ஏனென்று சொன்னால், அப்படி பேசுவது என்றால் நிறைய விடயங்கள் இருக்கிறது. இப்படி ஒரு விடயத்திலே இப்ப நாங்கள் சொல்ல போவோம் என்று சொன்னால், வாகரை பிரதேசத்திலே அல்லது களுவாஞ்சிக்குடியிலே அல்லது செங்கலாடியிலே ஒரு பிரதேச செயலகத்திலே ஒரு முஸ்லீம் பிரதேச செயலாளரை உங்களால் ஒரு வாரத்துக்காவது நீங்கள் நியமித்து காட்டுவீர்களா? சாத்தியப்படாது. ஆனால் முஸ்லீம் பிரதேசத்திலே இருந்த எங்களுடைய பிரதேசங்களிலே தமிழ் டிஎஸ்கள் வருவார்கள், தமிழ் எம்எஸ்கள் வருவார்கள், முஸ்லீம் எம்எஸ்கள் வருவார்கள், முஸ்லீம் எம்எஸ்கள் போவார்கள். இவை பற்றி நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்வதில்லை. ஆனால் இது கிட்டத்தட்ட நான் 2004 அந்த காலகட்டத்தில் பீக்காக இருந்த பேச்சு 2026 பேசப்படுகிறது என்றால்
இந்த அரசியல் பரிணாமம் இன்னும் சீர் செய்யப்படவில்லை என்பதுதான் வாதம். இதை அவர்கள் தங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தாங்களாக செதுக்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு வயது முதிர்வு வருகின்ற பொழுது சமூகங்களிடத்திலே பட்டு தேறிய அந்த பட்டறிவு இருக்கிறதான இவைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த சமூகத்தோடு இல்லாமல் வாழ முடியாது, நாங்கள் ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உண்மையான உள தூய்மை இருந்தால், அந்த தைரியம் கட்ஸ் இருந்தால், நண்பர் டாக்டர் சுகுணன் கூட, நண்பர் சாணக்கியன் கூட, அல்லது மற்ற தமிழ் அரசியல் தலைவர்கள் கூட இது ஒரு பெட்டரே கிடையாது. ஏனால் இவ்வாறு இதை விட நாங்கள் அரசாங்கத்திலே கோலோச்சிருந்த காலத்திலே இவ்வாறு சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற அரசு அலுவலகங்களிலே அவன் இப்படி செய்தாரா, இல்லை இவன் துவேசியாக பார்க்கிறான் என்று எங்களவர்கள் சொல்லுவார்கள். அதை நாங்கள் கையாண்ட விதமே அலாதியானது. இதை அந்த அதிகாரிக்கும் சொல்லாமல் இவர்களுக்கும் சொல்லாமல் அதை ரொம்ப லாபகரமாக நாங்கள் அவர்களை ஃப்ரெண்ட்லியாக அழைத்து இவர்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், இவர்கள் இப்படி உங்களை டெபேட் பண்ணுவார்கள் என்றெல்லாம் நாங்களாகவே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த விடயங்களை சொல்லி நிறைய நாங்கள் பேர் எடுத்திருக்கிறோம். மாவட்டத்தில் தமிழ் மக்கள் மத்தியிலும் எங்களுக்கு அந்த பேர் இப்பொழுதும் இருக்கிறது என்றால் நாங்கள் அந்த நியாயமான பணியை நியாயமான முறையிலே செஞ்ச காரணத்தினால். அதற்காக ஏட்டுக்கு போட்டியாக அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் என்கிற வாதம் வந்துட்டு அதான் 2004 2000களில் இருந்த கோலோச்சி இருந்த பேச்சுக்கள் அவை. இப்பொழுதும் அது பேசப்படுகிறது என்றால் தங்களை செதுக்கி சீராக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரும் எனக்கு நல்ல நண்பர், நல்லவர், அது நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது. தமிழ் அரசியலிலே அவர் சிறந்து விளங்க வேண்டும். ஆனால் அவரும் இவ்வாறான விடயங்களிலே முஸ்லீம் உறவுகளின் மீதும் அவருக்கு நல்ல அன்பு இருக்கிறது. நிச்சயமா இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்பதற்கான அவருக்கு சாணக்கியனை பொறுத்த கிழக்கு மாகாண முஸ்லிம்களும் அவரை சாணக்கியன் மீது முஸ்லீம் இளைஞர்கள் முஸ்லீம் மக்கள் அவர் மீது ஒரு வித்தியாசமான ஒரு தலைவராக, ஒரு நவீன தலைவராக பார்க்கிறார். அப்படி நவீன தலைவராக பார்க்கிற அவரிடத்திலே 2000 பேசப்பட்ட அதே பேச்சை 2026 பேசுகிற விடயம்தான். கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு பிறகும் அதே ரெக்கார்டை திருப்பியும் நாங்கள் ஓட்டுவது என்பது அது பிழையான விடயம். நண்பர் அவர் எதிர்காலத்திலே நல்லவர், மிச்சம் நல்லவர், பேசுவதற்கு பழகுவதற்கு விட்டு கொடுப்பு செய்வதற்கெல்லாம் ஒரு பொருத்தமான நல்ல தலைவர். எதிர்காலத்திலே அவர் வளர வேண்டும் என்கிற வாழ்த்து என்னிடத்தில் இருக்கிறது, அந்த பிரார்த்தனை என் உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் அமைதியாக சில தீர்மானங்கள் பேச்சுக்கள் இருக்கிறது, அதிரடியான சில முடிவுகள் இருக்கிறது. இது அதிரடியாக எடுக்க வேண்டிய அந்த முடிவு செய்யப்படாமல் போனதில் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்கிற விடயம். எனவே இதிலே இன்னும் காலம் போகவில்லை, இன்னும் முடியும். அந்த வைத்தியசாலை அத்தியட்சர் நினைப்பாராக இருந்தால் தன்னுடைய ஆளுமையை மீண்டும் ஒரு தடவை நிரூபிப்பதற்கான ஒரு சான்றாக இதை செய்து காட்ட முடியும். இது ஒரு முஸ்லீம் உதவியாளர் வந்துக்கிட்டு ஒரு வைத்தியசாலையிலே சேர் என்பது, இப்போ வைத்தியசாலையிலே டாக்டர் சுகுணன் இருந்தால் என்ன, யார் இருந்தால் என்ன, தமிழரா முஸ்லீமா சிங்களவராண்டு டாக்டர்லேயே பேதங்கள் பார்க்க முடியாது. அவரிடத்திலே அடிப்படையிலே அந்த எண்ணக்கரு இருக்க முடியாது என்கிற தார்மீகம் இந்த உலகத்திலே பேசப்படுகிற விடயம். அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் வேறு எல்லா வைத்தியசாலைகளும் பார்க்கிறோம். எல்லா மரமான எங்களோட ஊர்ல இருக்கிற வாழைச்சேனை ஊர்ல சிங்களவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். சிங்கள தாதியர்கள், உதவியாளர்கள் மட்டக்களப்பு வைத்தியசாலையை நிறைந்திருக்கிறார்கள். அப்போ அங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் அப்படி வந்ததாக இல்லை. முஸ்லீம் எல்லா இடங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூதாகரம் ஒரு பிரதேசத்தில் இதை மையப்படுத்தி ஏன் செய்யப்படுகிறது என்கிற விடயத்திலே இதிலே பலத்த சந்தேகங்களும் இல்லாமல் இல்லை. இதுக்கு எங்கோ ஒரு பின்புலமும் நாமல் கதைத்தது எல்லாம் விடவும் எங்கோ ஒரு மூலையில வேறு ஒரு பின்னணியும் இருக்கவும் கூடும். ஆனால் அதற்காக நாங்கள் கதைத்தது எல்லாமே தள்ளிவிட்டு ஒதுக்கி போடுகிற கதைகள் அல்ல. இவையெல்லாம் அந்த யதார்த்தத்தோடு போகின்ற விடயங்கள். எனவே இந்த விடயங்களில் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும். கூட்டமைப்பை பற்றி தமிழ் பேரவை என்பதிலே முஸ்லீம் சமூகமும் தான், நண்பர் ஹரிசிம் அவர்கள் தான் தெளிவு கொள்ள வேண்டும். இது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பயணித்துத்தான் போய் பார்ப்போம் என்கிற பார்வை. எனவே இதிலே
எங்கள் மூலமாக தமிழ் உறவுகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியும் சாதனையுமாக முஸ்லிம் சமூகம் பார்க்க முடியாதா? அதுபோன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் பேசுகிற பொழுது அது அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த பங்கையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்களா? எனவே இதிலே தவறிவிட்டார்கள் அல்லது இன்னும் தவற விடவில்லை, அவர்களுடைய பிடிக்குள் இருக்கிறது என்ற ஒரு நிலவரத்துக்குள் மீண்டும் ஒரு பரிசீலனை செய்ய மாட்டார்களா? எனவே இப்படி இந்த பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது சில தவறுகள் வழுக்கள் ஏற்படுவதுண்டு. அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இதை சுருட்டி மடக்கி கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இல்லை. நாங்கள் பயணிப்போம், முடிந்தவரை பயணிப்போம். இதில் என்ன ஒரு காலம் ஒரு நீண்ட காலம் பயணிக்கின்ற பொழுது இதனுடைய வெளியீடுகள் இந்த சமூகத்துக்கும் உங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் நண்பரை போன்ற அரசியல் தலைவர்களுக்கும் தெரிய வரும். அந்த அறுவடை சாத்தியப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் அதை பற்றி பேசுவதிலே அர்த்தம் இல்லை. இன்னும் ஒரு யோசனை சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், முஸ்லீம் கூட்டமைப்புவராக தமிழ் கூட்டமைப்புவராக இருப்பது போன்று ஏன் முஸ்லீம் கூட்டமைப்பு ஒன்று செல்லக்கூடாது என்று நண்பர் மன்னிக்க வேண்டும். அவர் அரசாங்கத்தில் இருந்த காலத்திலே நாங்கள் இந்த முடிவுகளை கொன்ற பொழுது அவர் அதற்கு தயாராக மாட்டார். எதிர்கட்பிலே வந்தது பொழுது அதிகாரம் இல்லாமல் போன பொழுது அந்த கருத்தை பலப்படுத்தி காட்டுகிற அரசாங்கத்துல 2 பேரும் ஒரே டைம்ல இருந்தது பலப்படுத்தி காட்டுகிற ஒரு ஆள், நல்ல அரசியல்வாதி, எனக்கு பிடித்த அரசியல்வாதி. ஆனால் இதிலே இப்பொழுது ஒரு ஆரம்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி நாங்கள் அதாவுல்லாவை சேர்க்கக்கூடாது, மற்றவர்களை சேர்க்கக்கூடாது என்பது அல்ல. அதுபோன்று அவர்களிடத்திலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கூட்டமைப்பில் இல்லை, எங்களுடைய டாக்டர் அர்ஜுனாராம் அவருடைய கூட்டமைப்பிலே இல்லை. அவர்கள் அப்படியும் அங்கும் 100% கொண்ட கூட்டமைப்பு அல்ல. இங்கும் அப்படி சில குறைபாடுகள் இருக்கிறது. இப்பொழுது ஏதோ ஒரு கருத்தோடு கொள்கையோடு இணைந்திருக்கிறோம். எதிர்காலத்திலே இது வலிச்சேர்க்கமாக இருந்தால், இதனுடைய லாபங்கள் இரு தரப்புக்கும் அதிகமாக நியாயமாக இருந்தால் அதற்கான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து நகர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எல்லோரும் ஒரு நம்பிக்கையில் பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க, பிரேக் அடிக்காமல் இருந்தால் சரி. இறுதியாக சொல்லுங்க, நாங்கள் பிரச்சனையை மாத்திரம் பேசாமல் தீர்வையும் பேச வேண்டும். மிக சுருக்கமாக, இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை விவகாரத்திலே 2 சமூகங்களும் இப்போது சமூக வலைத்தளங்களில் வெறுப்பை மாத்திரம் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வெளிநாடுகளிலே இருந்து நியாயமான கருத்துக்களை, சிலர் தமிழ் சகோதர சகோதரிகளும் கூட இது பிழையான ஒரு முடிவு என்று அவர்கள் கண்டித்து கொண்டு இருக்கிறார்கள். எதிர்காலத்திலே எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும்? சார் ராமான் அவர்களே, இந்த நீங்க சொன்னது, அதாவது வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் மட்டுமல்ல, உள்நாட்டில் உள்ள இந்து குருக்கள் கூட குருமார்கள் மற்றும் படித்த புத்திஜீவிகள் பல பேர் பகிரங்கமாக அவங்களுடைய முகத்தை காட்டி வீடியோவில் தமிழ் அன்பர்கள் இந்த உடைக்காக ஃபைட் பண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தமிழ் தலைவர்கள், அதிலும் சாதாரண தலைவர் அல்ல, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு நீண்ட ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் வாரிசு, ஒரு பெரிய கல்விமான். அவர் துணிந்து வந்து சொல்லுகின்றார் என்றால் அது ஒட்டுமொத்த பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்து. அது 2 அதிர்ச்சிகள் எனக்கு. ஒன்று, உங்களுடைய தமிழ் பேசும் அரசியல் பேரவையின் ஏற்பாட்டாளர் சாணக்கியன் ராசமாணிக்கியன் உரை, அது ஒரு அதிர்ச்சியை தந்தது. இது சாணக்கியனா பேசுகிறார். மறுபுறத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமுடைய உரை இப்படி ஒரு அதான் ரஹ்மான் என்னண்டா நான் சொல்ல வாரேன்டா, சௌர கஜேந்திரகுமார் எடுத்த ஸ்டாண்டுங்கிறது முடிவுங்கிறது தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய கருத்தியல். அதற்காக நாங்கள் தமிழ் மக்கள் பெரும்பான்மை அந்த மக்களுடைய அந்த கருத்தியலுக்கு நாங்கள் எப்பொழுதும் மதிப்பளிக்க காத்திருக்கின்றோம். அதே போன்று சௌர டாக்டர் அர்ஜுனாராமன் அவர் ஒரு துணிச்சலாக 3 நாட்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் மக்களுக்காக குரல் கொடுத்தோம். ஏன்னா அதே போன்றுதான் பல பேர் இந்த விடயத்தை தைரியமாக குரல் கொடுத்துக்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னவென்றால், சௌர கஜேந்திரகுமார் இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டும். அவர் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரினால் அவருடைய குடும்பம் மாவீரர் குடும்பமாக அவருடைய தந்தைக்கு அந்த அளவு கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய போராட்ட கொள்கை ரீதியில் ஒரு பெயர் பெற்ற ஒருவர். சௌர சாணக்கியன் ஒரு தனிப்பட்ட விடயத்தில் நான் அவரை இது பண்ண விரும்பவில்லை. அவர் விடுதலை போராட்டத்தில் எந்தவித வைவாகத்தையும் வைக்காதவர். அவர் இந்த அரசியலுக்கு தமிழரசு கட்சிக்கு நேரடியாக வரவில்லை. விடுதலை புலிகளுடைய போராட்டத்துக்கு எதிரான குழுவில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச
அவருடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்தது. விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கு. அவரோடு ஒப்பிடுகின்ற பொழுது பொன்னம்பலம் தன்னுடைய இனத்துக்கு நேர்மையாக இருந்த ஒரு தலைவர் பேசினது தான் எங்களுக்கு பெருமை. நீங்கள் கேட்ட இந்த விடயம் குறிப்பாக அதுக்கு எவ்வாறான தீர்வை நோக்கி போகலாமன், உண்மையில் நான் இவ்விடத்தில் என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேரும் காசியமாக பேசுகின்ற நண்பர்கள். எனவே அவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் கட்சிகளின் பேரவை, இதில் முழுக்க நாங்கள் அதை உடைத்து விடக்கூடாது என்ற இருக்கிறது. நானும் சொல்லவில்லை, அதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், சமூகத்தில் அவ்வாறான ஒரு கருத்தியல் இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியேற வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் பதிவு செய்வேன். நான் பதிவு செய்வது என்னவென்றால், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்காக தான் பதிவு. நீங்கள் இது குறுகிய காலத்தில் எப்படி பிரச்சனை இப்போ பிரதர், இப்போ என்னென்னா ரோமான்ஸ் பிரதர், முஸ்லீம் ஆளுங்கட்சி வளமையாக சுதந்திரத்துக்கு போக ஒரு எல்லா ஆளுங்கட்சியிலையும் ஒரு முஸ்லீம் யூனிட் இருக்குது. அதுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் இருப்பார். MCM கலீலிருந்து பதீதி முகமதுலேருந்து ஏசிஎஸ் அலிசாப்டி வரைக்கும் அதுக்கு ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற எம்பிமார் இருந்தாலும் சரி ஓடிடுவாங்க. சரியா, யுத்த காலத்தில் கல்முனையில் ஒரு கடை 10 தான், ஓட்டமாவடியில் ஒரு மில்லு 10 கண்டா ஓடுறேங்கண்டா MHMோட வீட்டில் ஆறு ஓடுற அஷ்ரபே போயிருக்கார் எதிர்கட்சியில் இருக்க. அதே போன்றுதான் அந்த கடந்த காலங்களிலும் பவுசி மினிஸ்டர் விட்டா எல்லாரும் கூடுற ஆளுங்கட்சி எம்பிமார் மட்டும் மாறுன்னு நினைக்கிங்களா? இல்லை, எதிர்கட்சி எம்பிமார் வருவாங்க, ஜமியத் உலமா வருவாங்க. ஆனா வரலாற்றில் இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் ஒரு முஸ்லிம் பிரிவு இல்லை, அதற்கான தலைமையாக ஒரு கேபினெட் அமைச்சர் இல்லை. அப்ப இந்த பிரச்சனை பூனைக்கு யார் மணிகட்டு? ஒன்று ஜமியத் உலமா சபையிடம் அரசியல் அதிகாரம் இல்லை. அப்பொழுது மணிகட்டுவது யார் என்றால் முஸ்லிம் மக்களினால் பார்லிமெண்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள். இவர்கள் தான் மணிகட்ட வேண்டும். எங்களுடைய ஊர்ல பேசுறாங்க ரோமான் அவர்கள், எங்களோட ஊர் பாசல 3 முழ துணிக்கு எங்களுக்கு ஜீரணிக்க இயலாட்டி எங்களுக்கு எங்க வடகிழக்கு இணைஞ்ச தீர்வுல முஸ்லிம் மாகாண சபை தர போறாங்க, எங்க கரையோர மாவட்டத்தை பெற்று தர போறாங்க, எங்க கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு தர போறாங்க, எங்க வாழைச்சின பிரச்சனைக்கு தீர்வு தர போறாங்க, எங்க தோப்பூர் பிரச்சனை தீர்வு தர போறாங்க, எங்க வட மாநிலத்தில் உள்ள மக்களை நிரந்தரமா வீடு கட்டி கொடுக்க போறாங்க. எல்லாம் சுக்குநூறாய்ப்பட்டது நம்பிக்கை. அதால தான் பூனைக்கு மணி கட்டுவதற்காக முஸ்லிம் சமூகம், புத்திஜீவிகள் எல்லோரும் தொலைபேசியில் பேசுகின்றார்கள். உலமாக்கள், இளைஞர்கள், ஸ்பெஷலா பாமர மக்கள் எல்லோரும் சொல்லுவது, நீங்கள் ஒரு நிறுவனத்தை அது நீங்க முஸ்லீம் கட்சியில பேர வேண்டி செய்யுங்க, இல்லாட்டி இந்த நாட்டு முஸ்லீம் மக்களுக்கான உரிமைகள் என்ன பேர் பலாயிலையா வச்சுட்டு அதில் இப்போ 3 சக்திகள் சாத்தியப்படுத்த 3-4 சக்திகள். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு இவர் கிட்டத்தட்ட ஒரு சாணக்கியன் ஒரு அதிகாரமிக்க பாதை, அவருக்கு இவங்க இணைய எலுமன், அவர் தான் இதில் கன்வீனர், அவர் இவங்களை ஒத்துவப்படுத்த எலுமண்டா. ஏன் ரிஷாடு சௌர ரவுஃப் ஐக்கியமும் சௌர அதாவுல்லாவும் முதல் கட்டமாக சௌர ரவுஃப் ஐக்கியம் அதாவுல்லாவுக்கும் இதாகிட்டு நல்ல உறவு வந்துட்டு ஒர்க் அவுட். அப்போ இவங்க 3 பேரும் இருந்து ஒரு ராப் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி, அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான் சௌர், அதுக்கப்புறம் மரைக்கார், இம்ரான், அதுக்கப்புறம் இங்கே மாஸ்டர், அந்த பார்லிமெண்ட், இந்த இவங்களை லேசாக கூட்டலாம். இவங்க கூட்டிட்டு ஆளுங்கட்சி எம்பிமார்கிட்ட இப்படி ஒன்று இருக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம். வந்தா வரட்டும், நல்லம் வராட்டியும் அவங்களோட இதில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த நாட்டு முஸ்லீம்களை இன்னும் சௌர் ரஹ்மான் அவர்களே ஒரு டிப்ரெஷன், ஒரு விரக்திக்கு அனுப்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ இலங்கை அரசியல், பூகோள அரசியல், இன்டர்நேஷ்னல் சமூகம் விளையாடுற ஒரு ஃபுட்பால் மைதானமாக மாறிட்டு பெரும் வல்லரசு. இப்போ நான் அந்த வல்லரசுலாம் அந்த 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 இலங்கை பூகோள இதற்காக உங்களுக்கு தெரியும், ஈரானில் யுத்தம் நடக்குது, ஏர்போர்ட் கேட்டதும் ஹார்பர் கேட்டதும் இலங்கை, அமெரிக்கா, வேற பங்களாதேஷையும் கேட்கல, பாகிஸ்தானையும் கேட்கல, ஈவன் இந்தியா கூட கேட்கல. அப்படி பூகோள ரீதியாக சர்வதேச ஒரு மகா யுத்தம் வந்தாலும் இங்கே இருக்கு. அப்படி இல்லை ஒரு நாட்டில் நாங்கள் இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி, அவங்களோட பாதுகாப்பு விஷயமாக நாங்கள் பட்டு சூடு கண்ட பூனைகள் 2019 அதுக்கான ஒரு பொறிமுறை இல்லை. சரியா, இந்த பிரச்சனை அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரச்சனை, இந்த சூனனும் இந்த கல்முனை இந்த ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டி உருவாக்குன பிரச்சனை இவ்வளோ மோசமான விளைவுகளை சில நேரம் முஸ்லீம்களுக்கு தரலாம். நான் வரும்போது கூட தொலைபேசி குன்னாள் மாவட்டத்தில் சில நேரம் நாட்டில் பெரும் இனவாத சக்தி அங்கே இருக்கின்ற சில ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை தூண்டி இந்த சர்க்குலரை அமல்படுத்தி இந்த பரதா கலட்டை வைக்க சொன்னால் விளைவு யாரு? இது இந்த நாட்டுடைய அரசாங்கம் வந்து கலட்ட சென்றதா? இல்லை,
சூனன் என்ற ஒருவருடைய அரசியல் நப்பாசைக்காக அல்ல ஏதோ ஒரு நப்பாசைக்காக செஞ்ச வேலை இன்னும் ஒரு 2019 என்ற நிலவரத்தை இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டால் முழு பொறுப்பையும் அதை உருவாக்கிய குழப்ப சக்திகள் தான் பொறுப்பெடுக்கும். அது சூனனா இருக்கலாம், இல்ல கோடீஸ்வரனா இருக்கலாம், இல்ல சாணக்கியனா இருக்கலாம். நீங்கள் சாதனமாக சௌர அமீர் அலி அவரை குறிப்பிட்ட 1-2 நாளில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை. நம் நாட்டு முஸ்லிம்கள் நொந்து போயிருக்கின்றார்கள். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு கூட முஸ்லிம்களுடைய ஐடியாலஜியில் வந்தது அல்ல என்று கார்டினல் பேசுகின்றார். அது ஒரு அரசியல்வாதியின் தேவைக்காக சாரானுடைய குழு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிஐடி அறிக்கைகள் கூறுகின்றது, நீதிமன்ற அறிக்கைகள் கூறுகின்றது. ஆனால் தண்டிக்கப்பட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம், இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் பெண்கள், உலமாக்கள் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை. இப்பொழுது இந்த நாட்டு ஜனாதிபதி ஒரு சகல சமூகங்களை ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு புரிந்தனோடு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கேவலமான ஒரு மோசமான நடவடிக்கையினை இந்த நாட்டில் உள்ள பெரும் இனவாதிகள் பல பேர் இருந்தும் கூட எல்லோரும் அடக்கப்பட்டு அமைதியாக இருக்கின்ற பொழுது தென்பகுதி எத்தனையோ டாக்டர் டிரெக்டர்மார் இந்த சர்க்குலரை கேட்காத பொழுது நீங்க சட்டம் கதைக்கின்றீர்கள். அப்படி பார்த்தால் உங்களுக்கு இங்கு ஒரு சர்க்குலர் பிடிக்கின்றீர்கள், ஆனால் அங்கு உபபிரதேசத்தில் பச்சையாக சட்டத்தை மீறி நடக்கின்றீர்கள். முஸ்லிம் சமூகம் நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூட போகாமல் ஒரு இன ஒற்றுமைக்காக அமைதியாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது முழு குழப்பத்தையும் விளைவித்து போட்டு இப்பொழுது ஹரீஸ் தான் இந்த குழப்பம் செய்கின்றார் என்று வெக்கமில்லாமல் செல்லுகின்ற விடயம் பிரதர் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் நான் கெஞ்சி கேட்கின்றேன், மன்றாடி கேட்கின்றேன், தயவுசெய்து இந்த நாட்டில் ஒரு முஸ்லிம் கேபினட் இல்லாத குறையை எதிர்கட்சியுள்ள முஸ்லிம் தலைமைகள் உடனடியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்குங்கள். அந்த நிறுவனத்தின் ஊடாக இந்த சர்க்குலர் பிரச்சினை மாநாயக்கமார்கள் சந்திக்க வேண்டுமா, கார்டினலை சந்திக்க வேண்டுமா, ரேட் யூனியன் தலைவர்களை சந்திக்க வேண்டுமா, சந்திப்போம். ஏனைய பல முஸ்லிம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஜனாதிபதியிடம் போய் நீங்கள் பேசுங்கள் என்றால் கடைசியா சொல்லும் நலிந்த ஜெயதிஷ சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. பேரவை ஊடாக இந்த யோசனை முன்வைங்கள் என்று சொன்னதுக்கு 1000 அர்த்தம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையுடைய பிதாமகன் அந்த கமிட்டி தலைவர் ராஜன் அவர்களே வெக்கமில்லாமல் தமிழரசு கட்சி பாராளுமன்ற சாணக்கியன் தலைமையில் சுகாதார அமைச்சரை தனியாக சந்தித்து இருக்கின்றார்கள், போல்ராஜ் மகளிர் அமைச்சரை சந்தித்திருக்கின்றார்கள். அவர் சொன்ன விடயம் எந்த சர்க்குலரும் பொதுவானாக இருக்கணும். சாணக்கியன் அவருடைய அறிக்கையின் முதல் வசனம் எந்த சர்க்குலரும் நாட்டின் எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ரகசியமாக அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார்கள். எனக்கு நான் கேள்விப்பட்டேன் விசேட மத ஆடை வரக்கூடாது என்பது. அதனால் தான் நலிந்த போலை பாஸ் பண்ணுவது நீங்க பேரவை ஏழுமன்றால் யோசனை முன்வையுங்கள் என்று நான் இன்று சவால் விடுகின்றேன். அடுத்த ஒரு வார காலத்துக்குள் முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த மார்க்க உரிமையை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் பேரவை கூடி ஒரே டிராப்டில் ஒரு யோசனையை இந்த உடை அங்கீகரிக்க முடியும், இந்த சர்க்குலரை அரசாங்கம் வெளியிடணும் என்று சுமந்திரனும் சௌர் ரவுஃபக்கிமும் சௌர் ரிஷாத் பதீதும் சௌர் சாணக்கியனும் சைன் பண்ணி கொடுங்கள். அதன் பின்பு இனப்பிரச்சனை தீர்வு, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை, தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசுவோம். அது சகோதரர் ஹரீஸுடைய யோசனை. இந்த பிரச்சனையை விரைவாக தீர்ப்பதாக இருந்தால் இனி நாங்கள் எப்படி நகர வேண்டும் என்ற உங்களுடைய யோசனை சொல்லும். இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த அவரோ பேர்களுடைய கையிலிருந்தும் அந்த போல் போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் பேசியவர்கள் எல்லா இடத்திலிருந்து இப்பொழுது இது சுகாதார அமைச்சருடைய அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் அல்லாமல் தான் டாக்டர் சூனன் தான் செய்தது பிழை அல்லது இதை என்னால் இது செய்ய முடியும் என்று சொல்ல முடியுமா, இல்லாத அந்த பிரதேசத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருப்பி அதை கழிக்க முடியுமா என்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. இவையெல்லாம் கைமீறி இப்பொழுது தேசிய மட்டத்துக்கு இந்த பிரச்சனை வந்துவிட்டது. எனவே இந்த அரசாங்கத்தில் இருக்கிற சுகாதார அமைச்சர் அழுத்தம் திருத்தமாக முடிவெடுத்து சொல்ல வேண்டிய விடயம்தான் இதிலே இருக்கிறது. நண்பர் ஹாரிஸ் அவர்கள் சொன்னது போல நாங்கள் கையெழுத்து வச்சு கொடுத்து அவர்கள் செய்வார்கள் என்கிற விடயம் இருக்கிறது தானே. அது இடத்துக்கு ஏன் பேசப்பட்டது என்கிற விடைய ஞானம் எனக்கு தெரியாது. அதாவது பேரவை பாராளுமன்றத்திலே தெளிவாக அவர் பேசினார். சுகாதார அமைச்சர் தமிழ் மக்களின் கட்சியிலுடைய அரசு அவர் எந்த மீனிங்கில் பேசினான்னு தெரியாது. அப்படி பேர் சொன்னால் அதை நாங்கள் இல்லை அவ்வாறு சொல்லி அதை சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதே கட்டம் அடுத்த கட்டத்திலே என்ன மாற்றத்தை அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதிலே என்ன அரசியல் சூட்சுமத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நாங்கள் யோசிக்க வேண்டி கிடக்கிறது. ஏனென்றால் இது நாங்கள் இவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பது ஒரு கவலையான விடயம். இந்த விடயத்திற்கு இதுதான் எனக்கு கவலையாரு. இவ்வளவு தலைவர்கள், இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு டாக்டர்கள், இவ்வளவு உடவியலாளர்கள், இவ்வளவோ ஆயிரக்கணக்கான எங்களுடைய முகநூல் குஞ்சுகள் எல்லாருமே இதில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ
இது ஒரு ஒன் டே கேம். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர். என்னுடைய பார்வையில், நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து வந்தவன் இருக்கிறேன், இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர். அதை கட்ஸாக எடுக்க தவறியதனால் வந்த பின்விளைவு. இதை அமைச்சர் அவர்கள் தான் தீர்க்க வேண்டும். நாங்கள் பேரவை கடிதம் கொடுத்து அவர் செய்துதார என்பது எந்த சட்டத்தில் இருக்கிறது நான் கேட்கிறேன். சரி, அப்ப இதுக்கு பிறகு அப்படி கொடுத்தால் பட்டது சொட்டது எல்லாத்துக்கும் பள்ளியில சப்பாத்து காணாம போனாலும் பேரவை கடிதம் தான் கேட்பாங்க. நான் சொல்றேன், நான் அது எல்லாத்துக்கும் எல்லா கட்டத்திலும் எடுக்க முடியுமா இருக்கிற பிரச்சனை. இது இந்த அரசாங்கம் போட்ட விடயம். இந்த அரசாங்கம் அதை செய்து கொடுக்கட்டும். குறைந்தபட்சம் அவர் உங்களிடத்தில் யோசனையை முன்வைக்குமாறு சொல்லி இருக்கின்றார் பாராளுமன்றத்தில். யோசனை இப்படித்தானே ப்ரோ ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இதில் வந்துக்கிட்டு அவர் சொல்றாரு, யாரு வைக்கணும் என்ன வைக்கணும். நலிந்த ஜெயதிச தெளிவாக சொன்னார். தமிழ் அரசியல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, கொஞ்சம் என்ன யோசனை? இப்ப யாரு சாணக்கியன் என்ன வானாண்டு சென்னாரா? நான் கேட்கிறேன், சாணக்கியன் இது வானாண்டு சென்னாரா? பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க தானே பேசலாம். ரவுஃப் ஹக்கீம் தலைவர் வானாண்டாரா? ரிஷாட் பத்ருத்தீன் தலைவர் வானாண்டாரா? அடுத்து வார இருக்கிற அங்க இருக்கிற யாரு தமிழ் அந்த இதுல பேராவில் மனோ கணேசன் வானாண்டு சென்னாரா? நான் கேட்கிறேன். மனோ வந்து இல்ல தெளிவா சொல்றாரு தானே. திகாம்பரம் வானான்றாரா? ராதாகிருஷ்ணன் வானான்றாரா? இல்லையே. மறுபடியும் என்ன பிரச்சனை? இப்ப அது என்னத்துக்கு மற புதிய ஒரு பிரட்டி? அவங்க வானாண்டி சொன்னா தான் நம்ம கேட்கணும். நீங்க இந்த பேரை வேண்டி சொன்னீங்களே, அதுல என்ன அதுல கடிதத்தை கொண்டாங்க வாங்கன்னு சொல்ற விஷயம். செகண்ட் என்னன்னா, மினிஸ்டர் தனியை சந்திச்சிருக்காங்க. அதுல ஒரு சந்தேகம் இல்ல இதுல சந்திச்சண்ட கதை தானே, யூகம் தானே. இல்ல எனக்கு சந்திச்சது உண்மை. ஆனா என்ன பேசினா வாங்கினாண்ட விஷயம் எங்களுக்கு தெரியாதுதானே. அது அப்படின்ட்டு அவர் மினிஸ்டர் வழியில போடணும். அவர் சரியான ஆள்டா ஓப்பனா செல்லணும். இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது, எனவே அதை நீங்க கிளியர் பண்ணுங்க சொல்லி அப்பதான் எங்களுக்கு போய் கேட்கலாம். அது சரி நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லாம நாங்க போய் சும்மா பேச முடியாது. அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் வந்தால் அப்படி வெளியே வந்தால் நாங்களும் கேட்பது போல கேட்டு பேசுவது போல் பேச வேண்டி வரும். அந்த அதுக்கும் அவர்கள் பதில் இருக்க வேண்டி வரும். இது கடந்த காலங்களிலே இந்த சடுகுடு ஆட்டம் நடத்திய அரசியல் தலைவர்களை நாங்கள் நன்கு பழக்கப்பட்டவர்கள். இதிலே எங்களுக்கு போதிய அனுபவம் இருக்கிறது. எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. எனவே இதிலே பிழைதாக அவர்கள் யாராவது காய் நகர்த்தலை செய்து கொண்டு போகலாம் என்றோ ஒரு இடத்துல கெட் அண்ட் காட் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுப்படுவார்கள். சரிதானே? அப்போ அது அந்த இடத்திலே அவர்கள் மாட்டுப்படுகிற பொழுதுதான் அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்கு நாங்கள் அவிடத்திலே ஒரு முடிவு காண வேண்டி வரும். எனவே இதை நலிந்த இது இப்பொழுது சுகாதார அமைச்சருடைய பிரச்சனை. சுகாதார அமைச்சர் தீர்வு கொடுக்க வேண்டும். வச்சுக்கொள்வோமே, இதில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருப்பம் இல்லை என்ற காரணத்திற்காகவும் அப்படி என்றால் இந்த உடை சட்ட விதிமுறைகளுக்கு ஒன்று இது சட்ட முறையானதா சட்டமுறையற்றதா? இதுதான் உள்ள பிரச்சனை. களுவாஞ்சி கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே இவர்கள் போயிருந்தால் இவர்கள் சரி, அப்படி போகாம விட்டால் அஷ்ரப் வைத்தியசாலையிலே சேர்ந்தது சட்டமானதா? ஏற்புடையதா? அதாவது இங்கு ஏற்பில்லாத ஒரு விடயம் இன்னொரு அரசு நிறுவனத்தில் ஏற்புடையதா? அப்போது கொழும்பிலே வேலை செய்கிற, கண்டியிலே வேலை செய்கிற, வேங்குடையிலே வேலை செய்கிற, சரிதானே, காலியிலே வேலை செய்கிற, நான் அண்மையிலே காலிக்கு போயிருந்த சமயத்திலும் கூட நான் பார்த்தேன். அங்கும் அப்படி வேலை செய்கிறார்கள் முஸ்லிம் பிள்ளைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்ப அப்படி அங்கு இருக்கிற பொழுது இப்படி இங்கு ஒரு சட்டமும் அங்கு ஒரு சட்டமும் என்று செல்ற விடயத்தை சுகாதார அமைச்சர் அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. இதை உடனடியாக அவர்கள் பலதரப்பட்டாக்கள் பலதர கருத்தை சொல்லலாம். ஆனால் சுகாதார அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது. அப்படி என்றால் முழு இலங்கையிலே மொத்தவடியாக இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு அவர் வர வேண்டும். சரிதானே? அப்ப இந்த முடிவு இப்பொழுது செய்ய வேண்டிய பிரச்சனை சுகாதார அமைச்சர் அவரிடத்தான் இருக்கிறது. அவர் தான் இதை செய்ய வேண்டும். அழுதாலும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். என்ன செஞ்சாலும் அவர் தான் கடைசியா முடிவெடுக்க வேண்டும். எனக்கு ஒரு கவலையாக இருந்தது, நண்பர் ஹரீஸ் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சரை போய் சந்தித்தது. இரண்டால் நாங்கள் சுகாதார அமைச்சரை தான் நாங்கள் போய் சந்திக்க வேண்டும். இல்லை, நீங்கள் உங்களுக்கு அவர் நண்பர் என்ற ரீதியில் நீங்கள் போய் சந்தித்த நீங்கள் அதை ஓகே. ஆனால் இவர்கள் அந்த அதிரடியா நடவடிக்கையில் இறங்கல. அதான் அதுக்கு அப்படித்தான் நீங்க போயிருக்கிறீங்க. தலைவர் எனக்கு முன்பே சுகாதார அமைச்சர்கிட்ட ஒரு மண்ணுக்கு நடவடிக்கை எடுக்கல. அதான் நம்ம அப்படி இது கொஞ்சம் ஸ்லோ கோச்சு தான். இது என்ன செய்யற இனி பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த கால சூழல். இதுக்குள்ளே தான் நாங்கள் பேசுகிறோம், கதைக்கிறோம், வாழ்கிறோம், மரணிக்க போகிறோம். இதற்குள்ளே இந்த உறவுகளும் இந்த விடயத்தை தெளிவாக
விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுகோள். இப்படித்தான் கல்முனை ஆதார வைத்தியசாலையிலே ஏற்பட்ட ஆடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடைய எதிர்கால நகர்வுகள் அமைய போகிறது. அதைத்தான் இரண்டு தலைவர்களுமே பேசியிருந்தார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் களிமா சொன்னவர்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த விடயத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக சமூக வலைத்தளங்களிலே எங்களுடைய கருத்துக்களை பகிரும் போது பிறர் மனம் நொந்து விடாமல் எதிர்வரக்கூடிய காலங்களிலே இந்த தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் எப்படி அதனை மீண்டும் கட்டி எழுப்பலாம் என்ற அடிப்படையிலே நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். இன்றைய ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய கலையகத்திற்கு வந்து நீண்ட நேரமாக என்னுடைய வினாக்களுக்கு பதில்களை வழங்கிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரன் MHM ஹரீஸ் அவர்களுக்கும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதைய இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அல்ஹாஜ் அமீர் அலி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி இருவருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.